எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான பகுதி இந்தியன் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கூல் புக் 10th ஸ்கூல் புக் படித்தாவே ஒரு 80% அப்படின்றது கவர் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் புக்னா குள்ளர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கும். நெட்டில் பயங்கரமான சோர்சஸ்லாம் இருக்குது சரிங்களா. டவுன்லோட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த குரூப் 2 எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்சாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து 8th டெஸ்ட்டு ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்றது கவர் ஆகும். ஸோ இதில் 150 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இப்போ நான் கவர் பண்ணுறேன். இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபி, இந்தியாவுடைய ரிவர்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய காலநிலைகள் சரிங்களா, நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, மான்சூன் என்னவா இருக்குது, முக்கியமான ஃபாரஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது, நேஷ்னல் பார்க்ஸ் என்ன இருக்குது, பயோஸ்பியர்ஸ் என்ன இருக்குது. ஸோ இது மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக எடுத்திருப்போம். ஸோ என்னென்னா நீங்கள் ஏற்கனவே இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்தாவே உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு படித்த விஷயத்த எங்கேயாவது ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டைம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. எத்தனை டைம் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம், எத்தனை டைம் ரீகால் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சராக வெளியே வரும் சரிங்களா. நான் படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கடற்கரைக்கு வடக்கே உள்ள பகுதி அதன் தெற்கே உள்ள பகுதியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. ஸோ நம்ம இது மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம் அப்படின்னு நம்ம பூமியை பிரிப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீர் இருக்குது, மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் நீர் இருக்குது, இதெல்லாம் கொஸ்டினாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலம் வந்து 2% அது 2 பங்கும், நீர் வந்து 3 பங்கும் இருக்குது வட அரைக்கோளத்தில், நார்தன் ஹெமிஸ்பியரில். அதே தென் அரைக்கோளத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் வந்து 1 பங்கு இருக்குது, அதே மாதிரி நீர் வந்து 4 பங்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய வட இந்தியாவுடைய இந்தியாவுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதியை வந்து நமக்கு வந்து தீர்க்க ரேகை, அட்சரேகை, அதாவது நமக்கு அட்சரேகை அப்படின்றது இருக்குது சரிங்களா. தீர்க்க ரேகை கீழே இருக்கும். 0 டிகிரியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய 23 டிகிரி நார்த் அப்படின்றத நம்ம வந்து கடகரேகை அப்படி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதி அதன் தெற்கே உள்ள பகுதியை விட அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா இது வந்து மேலே இருக்கிற பகுதிகள் நிறையா இருக்குது, கீழே இருக்கிற பகுதி கம்மியாக இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கடகரேகை எத்தனை மாநிலங்கள் வழியாக போகுது அப்படின்றத பார்க்கணும். இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் வழியாக போகும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வழியாக போகும், மத்திய பிரதேஷ் வழியாக போகும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் வழியாக போகும், ஜார்க்கண்ட் வழியாக போகும், வெஸ்ட் பெங்கால் வழியாகவும் போகும். அதே மாதிரி வட கிழக்கு மாநிலங்களில் திரிபுரா வழியாக போகும், மிசோரம் வழியாக போகும். இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும் சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய எல்லைகள் பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்சரேகையுடைய பரவல் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்தில் ஆரம்பித்து 32 டிகிரி வரைக்கும் போகும் நம்மளோடது சரிங்களா. சதன் மோஸ்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட சுனாமியில் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய வடக்கு எல்லை என்ன, இந்தியாவுடைய கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அருணாச்சல் பிரதேசில் ஆரம்பித்து நமக்கு குஜராத்தில் முடியுது இல்லைங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பித்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு ஃபுல்லாக கிடையாது. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, இந்த பகுதியை வந்து சைனா ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க 1961-62 வாரில். அதே மாதிரி பாகிஸ்தான் 1948 வாரில் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அப்படின்னு எடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இந்தியா வந்து இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இதில் இயற்கையான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமயமலை தொடர் இருக்கும், மிக முக்கியமான அமைப்பாக இருக்கும், பெரிய அமைப்பாகவும் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைத்தொடரில் இமயமலை தொடரும் ஒன்று. ஸோ அது வந்து டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்னு பிரிப்போம். அதே மாதிரி இமயமலையை வந்து மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை அப்படின்ட்டு 3 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். அது இல்லாமல் இயற்கை அமைப்புகளில் நமக்கு தக்கான பீடபூமி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான அமைப்பு, ரொம்ப வளமான ஒரு பகுதியாகவும் இருக்குது. சென்ட்ரல் ஹைலேண்ட், பந்தல்கண்ட் சரிங்களா. ஸோ மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நார்மலாக 3ஆக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டெயின்ஸு. ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாட்டூஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. 3ஆவது வந்து சமவெளிகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டெயின் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீப்பான ஹெட் இருக்கும் சரிங்களா.
அதே மாதிரி பிளாட்டூ அப்படின்னா ஒரு எலிவேட்டட் இதை தான் வந்து நம்ம வந்து பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவோம். சமவெளி அப்படின்னா நமக்கு வந்து மீன் சி லெவல்லே இருக்கும். மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ்எல்லே இருக்கும். இப்போ காவிரி சமவெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய கங்கை சமவெளி உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளி அதுதான். ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த ஈஸ்டர்ன் காட் வெஸ்டர்ன் காடுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கோஸ்டல் பிளெயின், உட்கல் கோஸ்டல் பிளெயின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சோழமண்டல கோஸ்டல் பிளெயின் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றதெல்லாம் கேள்வி நிறைய டைம் கேட்டே இருக்காங்க, சரிங்களா? அப்புறம் நம்ம கங்கை சமவெளி, இதுதான் உலகத்துடைய மிகப்பெரிய சமவெளி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சிந்து சமவெளி, அதாவது நம்மளுடைய இண்டஸ் பாயக்கூடிய பகுதிகள், அதாவது நம்ம வட சமவெளிகள் அப்படின்ட்டு சிந்து, அப்புறம் கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் சேர்ந்தது தான் வட சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இப்போ பஞ்சாப் சமவெளி அப்படின்றது நம்மளுடைய தானிய களஞ்சியம், நம்மளுடைய கோதுமை களஞ்சியம் அப்படின்னு நம்ம பஞ்சாப் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் ஒரு பகுதி தான் இது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டெசர்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது இருக்கும். ஆரவல்லி மலைத்தொடர் நம்மளுடைய மலை மேகத்துக்கு இணையாக இருக்கும். ஸோ மலை மேகத்தை தடுத்தாதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வரும். அது வராததுனால இந்த டெசர்ட் அப்படின்றது இருக்குது. மழை இல்லாதனால தான். டெசர்ட்டில் 25 சென்டிமீட்டர் கம்மியாக ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் மழை பெஞ்சது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அதை டெசர்ட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இங்கே சோட்டா நாக்பூர் பிளாட்டோ இருக்கும். இந்தியாவுடைய ரூட் வளமான பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அயர்ன் மற்றும் கோல் மைன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். டாட்டா 1907 டாட்டா ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தது இங்கே தான் ஆரம்பித்தார், சரிங்களா? ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரிசா அங்கே இருக்கும். ஸோ இது சும்மா ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்குறது. ஸோ ஓகே, நம்ம கொஸ்டின் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் நமக்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்தியாவின் மிக நீளமான எல்லை வங்கதேசத்துடனும் குறுகிய எல்லை பூட்டானுடனும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நீளமான எல்லை வங்கதேசத்துடன் தான் நம்ம பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் மிக குறைவான எல்லை பூட்டானுடன் கிடையாதுங்க. ஸோ ஆப்கானிஸ்தானுடன் நம்ம வச்சிருக்கிறோம், சரிங்களா? ஸோ என்னன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபேக்ட், ஒரே ஒரு ஃபேக்ட்லேயே 2 விஷயங்கள் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுது, நம்ம அவசரத்தில் ஃபஸ்ட்டு ஃபேக்டை மட்டும் பார்த்துட்டு இந்த 0.2 கரெக்ட் அப்படின்றத போட்டுருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. 1913 1914 சிம்லா ஒப்பந்தத்தில் கிரேட் பிரிட்டனுக்கும் திபெத்துக்கும் இடையிலான எல்லை ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தி சர் ஹென்றி மெக்மோகன் அப்படின்றவர் பண்ணார். இந்தியா மற்றும் சைனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லைக்கு வந்து மெக்மோகன் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1913-14 தான் போட்டாங்க. யாராலன்னா ஹென்றி மெக்மோகன், அவர் பேரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ 1 and 3 மட்டும் கரெக்டு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வங்கதேச எல்லையின் பெயர் ராட்க்ளிஃப் கோடு. ஸோ ராட்க்ளிஃப் அப்படின்றது நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்க கோடு அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 1 2 கரெக்ட். அப்போ மேலே இருக்கிறதுல 2 மட்டும் சரியானது அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் என்னன்னா இந்தியா வந்து 2 நாடாக தான் பிரிஞ்சுது 1947. 3 நாடாக பிரியல. ஸோ அப்போ ராட்க்ளிஃப் அவர் வந்து ஒரு லாயர், ஹீ இஸ் நாட் எ சர்வேயர், சரிங்களா? அவர் வந்து சும்மா மேப் வச்சு அவர் இஷ்டத்துக்கு கோடு வரைஞ்சிட்டு போயிட்டார். இந்தியாவுடைய மக்கள் தொகை அட்டவணையை வச்சும் சில மேப்பையும் வச்சும் உலகத்தோடைய மிகப்பெரிய பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தானை பிரிஞ்சதை ஒரே ஆள் தனியாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாள் நமக்கு இருந்தது, இன்னும் கூட இருக்குது. இன்னும் கூட எல்லை பிரச்சனை அப்படின்னு இருக்கு. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி வருவாங்க போவாங்க. நிறைய டெரரிஸ்ட் நிறையா வரதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே. இந்தியா வங்கதேச எல்லையின் பெயர் ராட்க்ளிஃப். அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ 1 3 4 கரெக்ட். அப்போ 3 மட்டும் கரெக்ட். மேற்கூறிய கூற்றுகளில் எத்தனை கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ஒரே ஒரு கொஸ்டினில் 5 ஃபேக்ட் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம ஈஸியாக ஒரே கொஸ்டினாகவும் கேட்ட முடியும். என்னென்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். கொஸ்டின் மூலியமாக நாம் படிக்கிறப்ப நிறைய ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் போச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சராக வெளியே வரும். ஓகே. ஸோ எல்லைக்கோடு அப்படின்னு பார்க்குறப்ப மிக முக்கியமான எல்லைக்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில இருக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரெட் கிளிஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எழுதுனா ரொம்ப நேரம் ஆகிடும், சரிங்களா? அதனால தான் நான் எப்பயும் யூஸ்வலாக எழுதி வச்சுட்டு வருவேன் நான். ஸோ இப்போ இந்த ஜியாகிரஃபி பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையில இருக்கக்கூடிய எல்லைக்கோடு பேர் வந்து டியூரண்ட் லைன். ஸோ டியூரண்ட் லைன் இது ஒன்று ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியா சீனா நம்ம ஏற்கனவே தெரியும், மெக்மோகன் லைன். இந்தியா ஸ்ரீலங்கா பாக் சலசந்தி அப்படின்னு சொல்லுவோம், மன்னார் வளைகுடா. இது ரெண்டும் தான் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவை பிரிக்கும். கடல் எல்லையிலையும் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த ராட்க்ளிஃப் லைனுக்கு இப்போ வந்து என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா, இது ராட்க்ளிஃப் தான். புர்பாச்சல் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வங்காளதேசத்துக்கு இடையிலான எல்லைக்கோடை புர்பாச்சல் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. இந்தியா வந்து எந்த அண்டை நாட்டோட அதிகமான எல்லை அப்படின்னா வங்காளதேசம் ஃபஸ்ட்டு, அடுத்து சைனா, அடுத்து பாகிஸ்தான். என்னன்னா எல்லை பகிர்வு அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நில எல்லையை வந்து 7 நாடுகளோடையும் கடல் எல்லையும் சில நாடுகளோட நம்ம வந்து பகிர்ந்துட்டுருப்போம். ஸ்ரீலங்காவோட பகிர்ந்துட்டுருப்போம், சரிங்களா? ஓகே. கடல் எல்லை அப்படின்றது 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய சொந்தம். அதுக்கப்புறம் வந்து சர்வதேச எல்லையாக அது மாறிடும், சர்வதேச கடல் பரப்பாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவுடைய மொத்த பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர் மொத்தமாக. இது மெயின் லேண்டில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸு. இதை வச்சு நிறைய கொஷின் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நார்மலாக விந்திய மலைக்கு வடக்க இருக்கிறத வந்து நம்ம வந்து நார்த் இந்தியாவும், விந்திய மலைக்கு தெற்கில் இருக்கிறத வந்து தென்னிந்தியா அப்படின்னு சொல்லுவோம். தென்னிந்தியாவுனா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஸோ மகாராஷ்டிரா, இதெல்லாம் வந்து தென் பகுதி அப்படின்றத நம்ம வந்து இனிஷியலாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பைலிங்குவல் இருக்குங்க. நீங்கள் இங்கிலீஷில் இருக்க வேணும் அப்படின்னா கீழே இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது. ராஜஸ்தான் வழியாக செல்லும் அதே அட்சரேகையில் அமைந்துள்ளது அந்த மாநிலம். ராஜஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய அட்சரேகை, அதாவது நம்மளுடைய கடகரேகை 23.5 டிகிரி நார்த். ஸோ இப்படி தான் நம்ம பூமியை நம்ம பிரிப்போம். 0 டிகிரி இது வந்து பூமத்திய ரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? 0 டிகிரியே பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 23 டிகிரி நார்த்தை கடகரேகை அப்படின்னும், 23 டிகிரி சவுத்தை மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் மகர ரேகையில் இருக்கும், நம்ம வந்து கடகரேகையில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிராபிக்கல் ரீஜன், வெப்பமண்டல பகுதி. சூரியனுடைய இயக்கம் இந்த 2 பகுதிகளுக்குரியல தான் இருக்கும், சரிங்களா? மார்ச் 21 நமக்கு வந்து பூமத்திய ரேகையில் சூரியன் உதிக்கும். ஜூன் 21 மேலே போவோம், திருப்பியும் வந்து செப்டம்பரில் வரும், திருப்பியும் டிசம்பர் 22 கீழே வந்து மகர ரேகைக்கு போவோம். ஸோ சூரியனுடைய இயக்கம் இந்த பகுதி வழியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது ராஜஸ்தான் வழியாக செல்லக்கூடிய அட்சரேகையில் அமைந்துள்ளது. ஓகே, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதன் பரப்பளவில் 80% அதிகமான காடுகளை கொண்டுள்ளது. காடுகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து 2வது அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இந்த 2 ஃபேக்ட்டுக்கும் சரியாக வரும். ராஜஸ்தான் வழியாக செல்லக்கூடிய அட்சரேகை மத்திய பிரதேஷ் வழியாகவும் போகும். அதன் காடுகளின் பரப்பளவில் 80% அதிகமாக காடுகள் கொண்டுள்ளது. ஆக்சுவலாக 80% இருக்காது, மத்திய பிரதேஷில் 40% தான் இருக்கும். அப்போ மத்திய பிரதேஷ் கிடையாது. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த 2 ஃபேக்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாநிலத்தில் 12% அதிகமான காடுகள் ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக வலையமைப்பில் அமைந்துள்ளது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இந்த 3வது ஃபேக்ட் பற்றி கவலையே கிடையாது. 2 ஃபேக்ட்லேயே அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். அருணாச்சல் பிரதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு புவியியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக, ராஜாங்க ரீதியாக ரொம்ப முக்கியமான பகுதி. சைனாவுடைய ஆக்குபேஷன் நிறையா இருக்க
நிறையா ட்ரூப்ஸ் உள்ளே வந்துட்டு போகக்கூடிய பகுதி. அருணாச்சல் பிரதேஷ் இன்னும் கூட அது அவங்களுடைய மாநிலம் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அங்கே வந்து ரோடு போடுறதுக்கு எப்படி இந்தியா ரோடு போடலாம் எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், அது எங்களுடைய நில அமைப்பு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. 1987 தான் அது வந்து அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற மாநிலமாக அதன் பெயர் மாற்றம் பெற்றது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா, வட கிழக்கு எல்லை பகுதி அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருப்போம். சூரியன் முதலில் அஸ்தமிக்கக்கூடிய பகுதி அருணாச்சல் பிரதேஷ்ல சூரியன் உதிச்சு குஜராத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் அப்படின்றது ஆகிடும். ஓகே. 30 டிகிரி நமக்கு வந்து லாஞ்சிடியூட்ல வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஓகே. சூரியன் உதிக்கும் பகுதி, இதனுடைய தலைநகர் இட்டாநகர். இது வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அதிகமான ஆஹ், ஆஹ், நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சைனாவோட எல்லையை பகிர்ந்தளிக்கும், பூட்டானோட எல்லையை பகிர்ந்தளிக்கும், மியான்மரோட எல்லையை பகிர்ந்தளிக்கும். சரிங்களா? லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட். சரிங்களா? இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட் என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் கவர் இருக்கிறதுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி வட கிழக்கு மாநிலங்களில் 2வது மிகப்பெரிய அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலமாகவும் இது இருக்கும். பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வெறும் 17 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒன்லி 17 மெம்பர்ஸ் பர் 1 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ 2011 படி இது வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கே வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக வடகிழக்கு மாநிலங்களில் பொதுவாக நிறையா இடத்துல அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்கும். இப்போ நாகாலாந்தில் இருக்கோம், திரிபுராவில் இருக்கும், மேகாலயாவில் இருக்கும், மணிப்பூர்லேயும் அசாம்லேயும் மட்டும் மணிப்பூரில் மணிப்பூரி அதிகமாக பேசுவாங்க. அசாமில் அசாமி அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். இதை தவிர மற்ற எல்லா வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இந்த இங்கிலீஷ் தான் வந்து அவங்களுடைய ஆட்சி மொழியாகவே இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது 2வது கொஸ்டின். இது அடுத்த கொஸ்டின். பின்வரும் ஜோடிகளை கவனியுங்க. தேசிய பூங்கா நதிகள் வழியாக பாய்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கார்பெட். இது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க். 1936லேயே இந்த நேஷனல் பார்க் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராம்கங்கா நேஷனல் பார்க் அப்படின்ற பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜிம் கார்பெட் ஒரு பெரிய டைகர் ஹண்டர். சரிங்களா? அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து இந்தியா பற்றி நிறைய புக் எழுதியிருப்பார். பெரிய வேட்டைக்காரர், பல புலிகளை கொண்டவர். ஸோ அதாவது மனித வேட்டைக்கு இந்த புலிகள் இருக்கிறப்ப அந்த புலியை வேட்டையாடுறதுல மிகப்பெரிய வல்லவர் இவர். அதே மாதிரி கன்சர்வேஷனும் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய அனிமல்ஸை காப்பாற்றி இருக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இது வந்து கார்பெட் தேசிய பூங்கா வழியாக கங்கை நதி அப்படின்றது பாயவே இல்லை. இதில் வந்து ராம்கங்காவும் காசியும் தான் பாயுது. அதாவது இதெல்லாம் கங்கையோடைய துணை நதிகள். ராம்கங்கா மற்றும் காசி. இந்த 2 நதியும் காசி அல்லது கோசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து இந்த ஜிம் கார்பெட் வழியாக போகுது. அது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா வழியாக உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய பூங்காவாக இது இருக்கு. அடுத்து கசிரங்கா தேசிய பூங்கா. ஸோ இது வந்து மனாஸ் வழியாக போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து மனாஸ் வழியாக போகாது. சரிங்களா? ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா வழியாக இந்த நதி அப்படின்றது போகும். அதனுடைய துணை நதி தான் மனாசு. ஆனால் பிரம்மபுத்திரா வழியாக தான் இந்த காசிரங்கா பூங்கா இருக்குது. காசிரங்கா பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களுக்கு மிக மிக புகழ்பெற்ற ஒரு சரணாலயம். ஒரு ஒற்றை கொம்பு காண்டா மிருகத்துடைய ஒற்றை கொம்பு அப்படின்றது 85 லட்ச ரூபாய் மதிப்புடையது. அதனால் அதிகப்படியாக வேட்டையாட செஞ்சிட்றாங்க. ஒரு பயங்கரமான கிரியேச்சர். அதாவது முதலை, காண்டாமிருகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைனோசரோடைய கலீக்ஸ். சரிங்களா? கூடவே இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு. எல்லா அனிமல்ஸும் செத்து போச்சு. ஆனால் இது இன்னும் கூட இருக்குது. சைலண்ட் வேலி பூங்கா, அமைதி பள்ளத்தாக்கு பூங்கா காவேரியில் இருக்குது அப்படின்றாங்க. இதுவும் வந்து கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவானியில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3மே தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்றது. என்னன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறப்ப நிறைய ஃபேக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டினை ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். இதில் நமக்கு ஈஸியாக தோன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா, மனாஸ் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தோணிடும். அப்போ 1 and 2 இதில் எது வந்து 2 இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓகே எதுலையுமே இல்லை. அப்போ 1 and 2 அப்போ கார்பெட் வந்து கேஞ்சஸ் வழியாக தான் இருக்குது போல். இன்ஃபேக்ட் கேஞ்சஸ் உடைய ட்ரிபியூட்ரி தான். ஆனால் கேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது.
கேஞ்சஸ் வந்து கேஞ்சஸ், யமுனா, அதாவது அலக்நந்தா, பாகீரதி அப்படின்றது ஒண்ணா உற்பத்தி, அதாவது 2 இடத்துல உற்பத்தியாகி அது ஒண்ணா சேர இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ்பிரயாக். அந்த தேவ்பிரயாக்கு கீழ கங்கை நதி ஓடி வந்து நம்மளுடைய யமுனையோட சேரும். அதான் பிரயாக் அப்படின்னு சொல்லுவோம். அலகாபாத், பிரயாக் ரொம்ப முக்கியமான இடம். நெறைய தடவ கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கங்கை அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்தியாவின் 2வது பெரிய சிகரம். ஸோ இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினு. 2வது பெரிய சிகரம் அப்படின்னா, K2வ நம்ம இந்தியாவுடைய சிகரமாவும் எடுத்துக்கலாம். அது காரகோரம் மலைத்தொடர்ல இருக்கும். சரிங்களா? காரகோரம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மத்திய இமயமலை, அப்புறம் கிழக்கு இமயமலை. டிரான்ஸ் ஹிமாலயால 3 பகுதியா பிரிப்போம். ஜன்ஸ்கார், அடுத்து லடாக், அடுத்து காரகோரம். இந்த காரகோரம் மலைத்தொடர்ல தான் இந்த மவுண்ட் K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது இருக்கு. இது செகண்ட் லார்ஜஸ்ட், செகண்ட் டாலஸ்ட் மவுண்டெயின். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும். அது நேபாள்ல இருக்கு. சாகர் மாதா அப்படின்ற பேர்ல அங்க அழைக்கிறாங்க. 8848 மீட்டர் ஹைட்ல இருக்கும். சரிங்களா? அந்த இமயமலை அப்படின்றது அதுக்கு முன்னாடி டெதீஸ் அப்படின்ற கடலா இருந்தது. அங்காரா, கோண்டுவானா அப்படின்றது நம்மளுடைய அ தெற்கு பகுதி. அங்காராவுக்கும், கோண்டுவானாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியா தான் இந்த டெதீஸ் அப்படின்றது இருந்தது. பான்ஜியா, பான்தலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலம் இருந்தது பான்ஜியா அப்படின்னும், பான்தலாசா அப்படின்றது நீர் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நீரா இருந்த பான்தலாசா புவி நகர்வு கோட்பாடு ஆல்ஃபிரட் வெக்னர் அப்படின்றவர் சொல்லுவாரு. அதன்படி கண்டன் நகர்வு நகர்ந்து இந்த கடலா இருந்தக்கூடிய தாழ்ந்த பகுதி நிலமாக மாறியது. அதான் இளம் மடிப்பு மலை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடியது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, படிவு பாறையாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி கடலா இருந்தது. அங்க கூட உப்புக்கள் நெறைய உற்பத்தி பண்றாங்க. உத்தராகண்ட்ல பாறை உப்பு அப்படின்றது ரொம்ப, இந்து உப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். டிரான்ஸ் ஹிமாலயா இதெல்லாம் வந்து முக்கியமானது. காரகோரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லடாக் தான் இந்தியாவின் மிக உயரமான பீடபூமி. சன்ஸ்கார்ல தான் ஷியாட்டில் அப்படின்றது இருக்கு. உலகின் மிக உயரமான போர்த்தள பகுதி வந்து ஷியாட்டில். சரிங்களா? அதே மாரி இந்த டிரான்ஸ் ஹிமாலயா இது வந்து அ நம்ம அண்டார்டிகாக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பனிப்பரப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிமாலயால தான் இருக்கு. ஓகே. காரகோரம் ரேஞ்சில தான் மவுண்ட் K2 அப்படின்னு இருக்கு. கஞ்சன்ஜங்கா அப்படின்றது சிக்கிம்ல இருக்கு. இந்தியாவுல இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்ப முதல் பகுதி. ஏன்னா K2 அ நமக்கு வந்து அ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. அதனால அது கிடையாது. அடுத்து நந்தா தேவி. ஸோ நந்தா தேவி உத்தராகண்ட்ல இருக்கு. இதுதான் வந்து 2வதாக உயரமான பகுதி. செகண்ட் டாலஸ்ட், செகண்ட் 2வது மிக உயர்ந்த சிகரம் இருக்கக்கூடிய பகுதி நந்தா தேவி. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா கஞ்சன்ஜங்கா அப்படின்னு போட்டுருவோம். இந்தியாவின் இன்ஃபேக்ட் நம்ம கிளைம் பண்ணலாம். டிஎன்பிசியில் இந்தியா எல்லையில தான் K2 இருக்கு அப்படின்றத வச்சு, ஸ்கூல் புக்ல இருக்கிறத வச்சு நம்மளால ஈஸியா கிளைம் பண்ண முடியும். அதே மாரி மத்திய இமயமலையில ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு இருக்கும். 6000 மீட்டர் அண்ட் எபோவ் இருக்கிறது ஹிமாத்ரி அப்படின்னும். 2வது வந்து ஹிமாச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயரம் குறைவான பகுதி. 2000 டூ நமக்கு 6000 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து சிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இது மாரி 3 பகுதியாக இது வந்து பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதெல்லாம். ஓகே. ஓகேங்க. ஸோ இந்தியாவின் 2வது பெரிய சிகரம் நந்தா தேவி தான். ஆ நம்ச்சா பர்வத் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இது மாரி என்னன்னா கொஸ்டின் வந்து இது ரிலேட்டடா நெறையா வந்து கேட்பாங்க. இந்தியாவுடைய பிசியோகிராஃபிய வச்சு நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ல நமக்கு வந்து நெறையா ஃபேக்ட்ஸ் எடுத்திருப்போம். அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஓகே. ஸோ அடுத்தது டேஸுக்கு இடையில் டங்கன் பிளவு அமைந்துள்ளது. பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டன்கன் பாசஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன், எந்த இரு பகுதிகளுக்கு இடையில இந்த டங்கன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்தியாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்தியாவுல சில தீவு கூட்டங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால்ல அந்தமான், கீழ நிக்கோபர்.
இந்த இடத்துல லட்சத்தீவுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய அந்தமானை வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு அந்தமான், அதுக்கப்புறம் மத்திய அந்தமான், மிடில் அந்தமான், கீழே வந்து சவுத் அந்தமான். ஓகே. சவுத் அந்தமான் அப்படின்ற 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாரி நிக்கோபரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார் நிக்கோபர், அடுத்து லிட்டில் நிக்கோபர், அடுத்து கிரேட் நிக்கோபர். கிரேட் நிக்கோபர் தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு. ஏன்னா, இது இப்போ ஒரு 6 பார்ட் சொல்றோம் அப்படின்னா, அதுலேருந்து முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டும் முக்கியம். இப்ப வடக்கு அந்தமான் பத்தி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா, ஷேடல் பீக். அந்தமான் நிக்கோபாருடைய மிக உயர்ந்த பகுதி ஷேடல் பீக். அது வந்து வடக்கு அந்தமான்ல இருக்கும். அதே மாரி மத்திய அ அந்தமான் இருக்கு இல்லைங்களா? அங்க தான் பேரன் ஐலேண்ட். பேரன் ஐலேண்ட். அதுதான் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை. சவுத் அந்தமான் இருக்கு இல்லைங்களா? அங்க தான் வந்து அந்தமான் நிக்கோபாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், போர்ட் பிளேயர் அது வந்து அங்க தான் இருக்கு. ஸோ இது மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா இதுலேருந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் அந்தமானுக்கும், லிட்டில் அந்தமான் அப்படின்னு இருக்கும். சிறிய அந்தமான். இது 2த்துக்கும் இடையில தான் இந்த டன்கன் பாஸ் அப்படின்றது இருக்கு. தெற்கு அந்தமான் மற்றும் சிறிய அந்தமானுக்கு இடையில தான் டன்கன் பாஸ் இருக்கு. அந்தமான் நிக்கோபார பிரிக்கிறது வந்து 10 டிகிரி சேனல், 10 டிகிரி கால்வாய் அப்படின்றது. கால்வாய்னா காவாய் கிடையாது. சரிங்களா? கடல்ல ஒரு கால்வாய் போன்ற ஒரு நில நில அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே. கார் நிக்கோபார், லிட்டில் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாரி லக்ஷத்தீவு அப்படின்றது இது வந்து ஒரு ஆ பவளப்பாறையால் ஆன ஒரு தீவு. பவளப்பாறையால் ஆன ஒரு தீவு. லக்ஷத்தீவு அப்படின்றது ஒரு கோரல் ஐலேண்ட். இதுல ஆல்மோஸ்ட் 25 மெயின் ஐலேண்ட்ஸ் இருக்கு. அது அது இல்லாம லட்சக்கணக்குல தீவுகள் இருக்கு. பேரே அதனால தான் வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரிஞ்சிங் ரீஃப். நெறைய நம்ம இந்த பவளப்பாறைகளை கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். நமக்கு வந்து 3ஆ கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஃப்ரிஞ்சிங் ரீஃப், அட்டூல், அப்புறம் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியால இருக்கிறதெல்லாம் கிரேட் பேரியர். நமக்கு வந்து மன்னார் வளைகுடால இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். 3 வகையாக பிரிச்சிருப்போம் பவளப்பாறைகள்ல. பவளப்பாறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய கடல் அ சூழியலுக்கு, நம்மளுடைய மெரைன் பயோடைவர்சிட்டிக்கு மிக முக்கியமான ஆதாரமா இருக்கக்கூடியது வந்து இந்த பவளப்பாறைகள் தான். மீன்கள் வளம் அதிகமாக இருக்கும் பவளப்பாறை இருந்தது அப்படின்னா. பவளப்பாறை எங்க இருக்கும் அப்படின்னா, சவுத் நார்த் 25 டிகிரி நம்மளுடைய லேட்டிட்யூட்ல இருக்கும். மிதமான உப்பு இருக்கணும். அதிகமான உப்பு இருக்கக்கூடாது. சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அலை ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாரியான காரணகர்த்தாக்கள்லாம் இருந்தது அப்படின்னா, அங்க பவளப்பாறை அப்படின்றது உருவாகும். ஓகே. ஸோ நீங்க பாருங்க, மினிக்காய்க்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்றத பாருங்க. அந்தமான் நிக்கோபார் நம்ம பார்த்துட்டோம். சவுத் அந்தமான் நிக்கோபார் அப்படின்றதையும், லிட்டில் அந்தமான் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஜோஜிலா கணவாய் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஸோ இந்த மலைத்தொடர்கள், கணவாய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ருஜிலா பாஸ் வந்து சன்ஸ்கார் ரேஞ்சில இருக்கு. ஸோ ஒரு கணவாய் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைத்தொடர் இருக்கும். ஸோ மலைத்தொடர் ஒரு இடத்துல முடிஞ்சு, திருப்பி இன்னொரு இடத்துல மலைத்தொடர் அப்படின்றது ஆரம்பிக்கும். இந்த இடம் வந்து போக்குவரத்து ரீதியாக மிக முக்கியமான பகுதியா இருக்கும். இப்ப கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இது 2த்துக்கும் நடுவுல வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் இந்த இடம் வந்து கேப்பா இருக்கு. ஸோ இது வந்து பாலக்காட்டு கணவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாரி வெஸ்டர்ன் காட்ல மேல வந்து தால்காட், போர்க்காட், கீழ பால்காட், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டை கணவாய், அதுக்கு கீழ ஆரல்வாய் கணவாய் இருக்கும். ஸோ இந்த மலை தொடர்ச்சியாக இல்லாம ஒரு இடத்துல 40 கிலோமீட்டர் வந்து தூரத்துல இந்த மலை வந்து விடுபட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நீளத்தில் மட்டும் பெருசு இல்லை, அகலத்துலேயும் பெருசு. அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் அகலத்தில் இருக்கும். இப்போ கொடைக்கானல் வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் கார்டுடைய என்ன மிகப்பெரிய பரந்த பகுதியில் ஒன்று. நீங்கள் கொடைக்கானல் ஏறி பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலை முகடாவே இருக்கும், ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ முக்கியமான கணவாய்கள் நமக்கு வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். இமயமலையில் இருக்கக்கூடியது. நம்ம இது இது நம்ம இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கார்டில் சொன்னோம். அது ஈஸ்டர்ன் கார்ட்லேயும் ஈஸ்டர்ன் கார்டு அப்படின்றது அது கணவாயாக இருக்காது, அது விட்டு விட்டு ஈஸ்டர்ன் ஹில்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது தொடர்ச்சியாக இல்லாத ஒரு பகுதியாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் முக்கியமாக வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. புர்சில் பாஸ், சரிங்களா? ஜோஜில்லா பாஸ் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா இது எந்த ரேஞ்சில் உள்ளது அப்படின்னா நமக்கு வந்து சன்ஸ்கார் ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ், ஸோ அதில் வந்து சிப்கிலா பார்க். ஸோ என்னன்னா ட்ரேடு இந்தியா சைனாக்கு இடையில ட்ரேட் நடக்கிறதுக்கு நதுலா பாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? உத்தராகண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஸ் வந்து நிதி பாஸ், நிதி கணவாய், நிதி பாஸ். சிக்கிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மேட்ச்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சிக்கிம்ல வந்து நதுலா பாஸ், ஜலப்லா பாஸ். இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். மேற்கு தொடர்ச்சி மலைன்னா தால்காட், போல்காட், பால்காட், செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்களையும் நம்ம பார்க்கணும். பின்வரும் கூற்றுகளை கவனிங்க. மாகி ஆறு தான் கடகரேகையை 2 முறை கடக்கிறது. 8க்கும் மேற்பட்ட இந்திய மாநிலங்கள் தக்காணப்பீடு பூமியை விரிவுபடுத்துகின்றது. சரிங்களா? அப்புறம் நுப்ரா பள்ளத்தாக்கு மூலாபாய அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சியாச்சின் பனிப்பாறை காரகோரம் கணவாய்க்கு இடையில் நுழைவாயிலாக அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. ஸோ இது நம்ம பார்க்குறப்ப எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் சில தப்புகள் இருக்கு. என்னன்னா மாகி ஆறு கடகரேகையை 2 முறை கடக்கிறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் கடகரேகையை 2 முறை கடக்கிறது. இது இல்லாமல் கடகரேகை உலகம் முழுசா உண்டு இல்லைங்களா? இதை நம்ம ஜென்ரலாக மேலோட்டமாக பார்க்குறப்ப கரெக்டாக மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க மாகி 2 டைம் போகும் அப்படின்ட்டு. ஆனால் மாகி மட்டும்தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆகி ஆறு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? மாகி ரிவர் இஸ் த ஒன்லி ரிவர் அப்படின்னு போட்டிருந்தாலும் இது தப்பு. இந்த ஃபேக்ட் தப்பு. 8க்கும் மேற்பட்ட இந்திய மாநிலங்கள் தக்கான பீடபூமியை உள்ளது. கரெக்டு. 8க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தான் இருக்கு. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி த நர்பா வேலி ஆக்ட் ஆஸ் ஏ கேட்வே டு த ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் சியாச்சின் கிளேஷியர் அண்ட் காரகோரம் பாசஸ். கரெக்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரகோரம் பேசஸ் காரகோரத்தில் சியாச்சின் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய டிரான்ஸ் ஹிமாலயாவில் வரக்கூடியது. சரிங்களா? ரொம்ப மிக முக்கியமான பகுதியாக இருக்கும், சன்ஸ்கார் இருக்கும் அங்கே தான். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நொர்பா பள்ளத்தாக்கு ரொம்ப முக்கியமான பள்ளத்தாக்கு. இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் லக்ஷதீப். சரிங்களா? இது ஒரு கரெக்ட். 32 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கக்கூடியது. மிகச்சிறிய அதாவது நமக்கு இராணுவ ரீதியாக யூனியன் டெரிட்டரியை எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னா அது வந்து இப்போ வந்து 1954 பிரெஞ்சு வெளியே போனாங்க. 1961 நமக்கு போர்ச்சுகீசியர் வெளியே போனாங்க. போர்ச்சுகீசியரை கோவாலேருந்து நம்ம வெளியே அனுப்பிச்சோம். கோவா டையூ டாமன்லேருந்து அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம யூனிட் டெரிட்டரியை மாற்றினோம். அப்புறம் 1987 கோவாக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் அந்தஸ்தே கொடுத்துட்டோம். பாண்டிச்சேரிக்கும் அது மாதிரி ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்து அந்நியர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தது. லேட்டர் பீரியடில் இந்தியாவோட சேர்ந்தது. இது இல்லாமல் டெல்லி வந்து பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக முக்கியமான பகுதியாக இருக்கும். அங்கே மாநில அரசாங்கத்தோடைய கண்ட்ரோலை வச்சுருந்தவங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை நடத்துவோமா மாட்டோமா அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் கடல் எல்லையாக உள்ளது. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப். அதனால இதெல்லாம் நம்ம வந்து யூனியன் டெரிட்டரியா வச்சிருப்போம். 239ங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் நமக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதில் பின்வரும் கூற்றுகளுள் எத்தனை சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சரி. மேலே கொடுத்துருக்கிற 1 வந்து தப்பு. மாஹி ரிவர் இஸ் த ஒன்லி ரிவர் கிடையாது. ஒன்லி ரிவர் இன் இந்தியா பட் நாட் இன் த வேர்ல்டு. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிறது பொதுப்படியாக கொடுத்துருக்கனால இதை வந்து எல்லாருமே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அடுத்து மேட்ச்சு. ஸோ கொஸ்டின் வந்து மேட்ச் இருக்கும், அப்புறம் சூஸ் த பெஸ்ட் இருக்கும், எம்சிக்யூ ஏபிசிடி மட்டும் இருக்கும், அப்புறம் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஃபேக்ட்லேயே 1 and 2 கரெக்ட், 2 and 3 கரெக்ட் அப்படின்றது இருக்கும்.
அது இல்லாம மேல இருக்கிறது எது சரி, எது தப்புன்னே தெரியாது. கீழ இருக்கிறதுல எத்தன ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. யுபிஎஸ்சியோட ட்ரெண்டுங்க இது. நெறைய கொஸ்டின் அது மாரி கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டா இருந்தது யுபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஸோ பாபர் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஹிமாலயாவ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய இமயமலை, இது டிரான்ஸ் ஹிமாலயா, புற இமயமலை, அப்புறம் இது வந்து கிழக்கு இமாலயா, பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய இமயமலையில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹிமாத்ரி அப்படின்னும், 2வது இருக்கக்கூடியது ஹிமாச்சல் அப்படின்னும், கீழ இருக்கக்கூடியது ஷிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷிவாலிக் கீழ இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா? ஷிவாலிக்கவே வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகுதி வந்து பாபர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ பாபர்ல நிறைய கல் இருக்கும். அது கல் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆறுகள் நிறையாக உருவாகி, அங்க இருக்கக்கூடிய பாறைகள மேல இருந்து உருட்டி எடுத்துட்டு வந்து படிய வைக்கும். கிரேவல்ஸ் நெறையா இருக்கும், ராக்ஸ் நெறையா இருக்கும், சாண்ட் நெறையா இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வந்து தராய். தராய் அப்படின்றது ஒரு மார்ஷி லேண்ட். மண் துகள்களால் ஆனது. அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது வந்து பாங்கர். அடுத்து இருக்கக்கூடியது வந்து காதர். ஸோ பாங்கர்னா பழைய வண்டல் மண். காதர் அப்படின்றது புதிய வண்டல் மண். ஒரு ரிவர் ஓடுறப்ப அதனுடைய கரையில் இருக்கு இல்லைங்களா, வருஷம் வருஷம் என்ன ஆயிடும், நிறைய வண்டல் மண்ணை இது வந்து படிய வைக்க ஆரம்பிக்கும் கரையில. அதுதான் வந்து நம்ம காதர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே வந்து ஆறு ஒரு இடத்துல ஓடி இருக்கும். அப்புறம் ஆறு அதனுடைய இடத்த மாத்திக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? பழைய ஆறு ஓடின பகுதியில் இருக்கக்கூடியது பாங்கர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ மேட்ச்ல இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப ஆன்சர் ஏ கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. பாபர் இது வந்து இட்ஸ் வெரி போரஸ். நான் கிரேவல்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது தராய் வந்து திக் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் நிறையா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. பாங்கர் ஓல்டு அலுவியம், காதர் எங்கர் அலுவியம். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக இதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள மலைகளின் சரியான வரிசை எது? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புற இமயமலை, மத்திய இமயமலை. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லணும், அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலை எப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரோ, காசி, அடுத்து ஜெயந்தியா. அடுத்து இந்த மலை எப்படி ஆகும், இப்படி போய் திரும்ப பெண்ட் ஆகும். சரிங்களா? இது அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் இமயமலையுடைய நீட்சிகள் இருக்கும். அடுத்து மேல வந்து பட்கைபம் அப்படின்னு இருக்கும். நாகா, மணிப்பூர் ஹில்ஸ், அடுத்து லுசாய். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த 7 மலைகளை. இந்த இமயமலை, கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேற்கிலிருந்து கிழக்காக போறப்ப கேரோ, காசி, ஜெயந்தியா அப்படின்னும், அதுக்கப்புறம் மேலிருந்து கீழாக வடக்கிலிருந்து தெற்காக பட்கைபம், நாகா, மணிப்பூர், லூசாய் அப்படின்னு பிரிக்கும். ஸோ இதை தான் உங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? गारो काशी जयंतिया नाहा. गारो काशी जयंतिया नाहा. ஓகே. காரோ காசி ஜெயந்தியா நாகா. இப்போ காசி காரோ அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். இந்த காசி காரோ ஜெயந்தி அது எல்லாமே மேகாலயாவில் இருக்கும் உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். 2 பருவ காற்றுலையும் மழை பெய்யும். ஃபனல் டைப்ல புனல் மாதிரி இருக்கிறதுனால சுற்றி மலைகளால் சூழப்பட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட மழை அங்கே வந்து பெய்யுது. இந்தியாவுடைய ஒரு நாள் ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழையை ஒரே நாள் அளவுக்கு பெய்யக்கூடிய அளவுக்கு இந்த மழை பொழிவு அதிகமாக இருக்கும். சிரபுஞ்சி, மவுண்ட் சிண்ட்ரோம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. கண்டிப்பா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. கடலில் இந்திய இறையாண்மை எத்தனை கடல் மைல்கள் வரை நீண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் அப்படின்றது 1.852 கிலோமீட்டர். ஒரு நாட்டிக்கல் அப்படின்றது 1.852 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ கச்சத்தீவு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கும் அந்த கச்சத்தீவு. என்னன்னா இந்தியாவில் இருந்து 14 நாட்டிக்கல் மைல் தூரத்துலையும் ஸ்ரீலங்கால இருந்து 12 நாட்டிக்கல் மைல் தூரத்துலையும் இருக்கும். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, 1974ல யுஎன்ல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. கடல் எல்லைகள் நம்ம சண்டை இல்லாம எடுத்துக்கணும் அப்படின்றது. அதன்படி என்ன ஆயிடுச்சு, கச்சத்தீவு ஸ்ரீலங்கா கிட்ட போயிடுச்சு. அப்பயும் கூட இந்திய மீனவர்களுக்கு அது வந்து ஒரு பேரன் லேண்ட் தான், ஒன்றும் பெரிய
உபயோகமான ஒரு இடம்லாம் கிடையாது. ஒரு மாதா கோயில் ஒண்ணு இருக்கும். அங்க வருஷத்துக்கு ஒரு தடவ சூசையப்பர் திருவிழாவோ ஏதோ ஒண்ணு நடக்கும். சரிங்களா? அதுக்கு மட்டும் நம்ம மீனவர்கள் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கும். பாஸ்போர்ட் இல்லாமவே நம்ம போயிட்டு வரலாம். நம்மளுடைய இறையாண்மை இப்ப இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான ஒரு இடமாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ அன்இன்ஹாபிட்டட் ஏரியா சரிங்களா? மனிதன் வாழ்வதற்கு தகுந்த இடம் கிடையாது. என்னன்னா, அந்த தீவ சுத்தி இருக்கு. அது மொத்தமாவே ஒரு 285 ஏக்கர்ஸ் தான் இருக்கு. அத சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் மிக அதிகமான கடல் வளம் இருக்கிறதுனால, மீன் வளம் நல்லா இருக்கு அங்க. கோரல்ஸ் நெறைய இருக்கிறதுனால, நெறைய அ அ பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. ஆனால் நம்ம குடுத்தாச்சு. இப்ப நம்ம திருப்பி அத போய் சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்து ட்ரைப்ஸு, அவங்களுடைய ஸ்டேட்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. எந்த ஸ்டேட்ல எந்த ட்ரைப் இருக்கிறாங்க அப்படின்றது. கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம அ ஒரு ஒரு 15, 20 ஃபேக்ட்ட நம்ம எழுதி வச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஈஸியா இது மாரி அ மேத்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கமீஸ். அங்கமீஸ் வந்து எங்க இருக்கிறாங்க? நாகாலாந்துல இருக்கிறாங்க. தோடாஸ் தோடாஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு, நம்மளுடைய நீலகிரி மலை இதில இருப்பாங்க. மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி 1921ல ஹிஸ்ட்ரில நடக்கும் இல்லைங்களா? ஸோ கேரளால இருப்பாங்க. பிர்ஹார்ஸ் அப்படின்றவங்க மத்திய பிரதேஷ். சரிங்களா? காசிஸ் நம்ம இப்ப தான் பார்த்தோம். மேகாலயால காசி மலைத்தொடர் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட். இதில ஏதாவது 1, 2 தெரிஞ்சாவே ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ஆனா என்னன்னா, அ நம்ம 2 ஆப்ஷன எலிமினேட் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாம அளவுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் நமக்கு அதிகமான நேரத்த இந்த எக்ஸாம்ல எடுத்துக்கும். நம்ம அதிகமான நேரத்த கில் பண்றது எதுன்னா, 2 எலிமினேட் பண்ணிட்டு 2 இதுவா, அதுவா அப்படின்னு முடிவெடுக்கிறதுல தான் நம்ம அதிகமான நேரத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஆறுகளின் நீளத்தின் குறைந்த அளவு வரிசையில் சரியான வரிசை எது? ஸோ ஃபர்ஸ்ட் பெரியாறு எது? 2வது பெரியாறு எது? அப்படின்ட்டு. எல்லாருமே மோஸ்ட்லி கங்கை தான் போடுவாங்க. கங்கை, பிரம்மபுத்திரா, கோதாவரி, நர்மதா போடுவாங்க. ஆனா, இவங்க இந்திய ஆறு அப்படின்னு கேட்கல. ஆறுகளின் நீளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. அத நாம கவனிக்கணும். சரிங்களா? ஸோ பிரம்மபுத்திரா தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரிய நதி. ஆனா இந்தியாவுல பாயறது அது நீளம் கம்மி தான். ஆனா நதிகளின் நீளத்தின் அடிப்படையில பிரம்மபுத்திரா தான் பெருசு. அடுத்து சிந்து வரும். அதுக்கப்புறம் தான் கங்கை நதியே வரும். சரிங்களா? அப்புறம் கோதாவரி. கோதாவரி தான் நம்மளுடைய அ இதுவும் வற்றாத ஜீவ நதியா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மாசத்துலயுமே இந்த கோதாவரியும் தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ம். நர்மதா ஆ இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான நதி. நர்மதை, தபதி, விந்தியா, ஷாத்பூரா. இந்தியாவுடைய நில அமைப்பு பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமானது. நர்மதை, தபதியோடைய விந்தியாவுடைய பக்க சுவர்களாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதை மற்றும் தபதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதை, தபதி எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோதாவரி, அப்புறம் வந்து காவேரி இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லி பின்னாடி கொஸ்டின் இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில வேற என்ன முக்கியமான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் பேசின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரிவர் பேசின்ல லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஞ்சஸ் தான். நம்மளுடைய மொத்த இந்தியாவுல 26% நிலப்பகுதி. அதாவது நம்மளுடைய பாப்புலேஷன்ல 43% இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி மிக அதிகமாக இருப்பதற்கான முக்கியமான காரணம் வந்து கங்கை நதி தான். ஏன்னா, அங்க வந்து நீர் வசதி இருக்கு. சமவெளியா இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியும் இருக்கும். அப்ப நல்லா விளைவிக்க முடியும். விளைவிச்ச பொருள உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எடுத்துட்டு போ முடியும் அப்படின்றதுனால, மக்கள் தொகை அதிகமான செட்டில்மென்ட் ஆற்றங்கரை ஓரத்துல தான் நடக்கும் இல்லைங்களா? அப்ப நெறைய பேர் அங்க வந்துட்டாங்க. ஸோ ஓவர் பாப்புலேட்டடா ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ என்னன்னா, இந்த நதிகள் எல்லாமே எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்றதையும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இப்ப பிரம்மபுத்திரா அப்படின்றது கைலாஷ் ரேஞ்சுல வந்து உற்பத்தி ஆகும். சரிங்களா? டிரான்ஸ் ஹிமாலயால இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. அதே மாரி ஆ அந்த நதிகளுடைய பேரும் கேட்பாங்க. இப்ப வந்து ம் சாங்போ பிரம்மபுத்திராவுக்கு சாங்போ திபெத்ல வந்து சாங்போ அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. சாங்போ அப்படின்னா பியூரிஃபையர். அதே மாரி கங்கையுடைய துணை நதிகள். கங்கை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அலக்நந்தா, பாகீரதி 2ம் உற்பத்தியாகி ஆ நமக்கு வந்து தேவ் பிரயாக்ல இது 2ம் ஒண்ணா சேரும். அப்புறம் யமுனை நதி பிரயாக்ல வந்து ஒண்ணா இது வந்து சேரும். அலகாபாத் அப்படின்ற பிரயாக் ராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? புது பேர்ல.
அலகாபாத். ஸோ பிரயாக் ராஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இது வந்து ரெண்டும் ஒண்ணா சேரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கங்கை நதி அப்படியே போய் வெஸ்ட் பெங்கால்ல போகுது. வெஸ்ட் பெங்கால்ல வந்து இது உள்ள போனோனே இதுக்கு பேர் வந்து பத்மா அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாரி பிரம்மபுத்திரா மேல இருந்து கீழ வருது இல்லைங்களா? பிரம்மபுத்திராவுக்கு ஜமுனா அப்படின்னு பேர்ல வைப்பாங்க. பங்களாதேஷ்ல. இந்த பத்மாவும், ஜமுனாவும் ஒண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறம் மேக்மா மேக்னா மேக்னா அப்படின்ற பேர்ல அழைக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு நதியும் எந்த பேர்ல எப்படி அழைக்கிறாங்க? இப்ப சிந்து நதி இருக்கும். சிந்து நதிய வந்து திபெத்ல வந்து சிங்கி கம்பன், சிங்கத்தின் வாய் அப்படின்னு அழைப்பாங்க. இதெல்லாம் நெறைய டைம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால கவனமா இதெல்லாம் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நெறைய மார்க் நமக்கு வருங்க. ஒரு சப்ஜெக்ட்ட இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட்டாவ நம்மளால மாத்த முடியும். ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா. ஓகே. லோக்டாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஸோ லோக்டாக் ஏரி மணிப்பூரில் அமைந்துள்ளது. தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இன் த வேர்ல்ட் சரிங்களா? கேபுல் லம்ஜோவே. கேபுல் லம்ஜோவே நேஷனல் பார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் மிதக்கும் தேசிய பூங்கா. ஸோ லோக்டாக் அப்படின்ற ஏரி இருக்கும். அந்த ஏரிக்கு மேல நெறைய நில அமைப்புகள் இருக்கு. அதுல ஒரு பெரிய நில அமைப்பு தான் இந்த கேபுல் லம்ஜோவே நேஷனல் பார்க்கு. உலகத்துல இருக்கக்கூடிய முதல் மிதக்கும் தேசிய பூங்கா. இங்க நெறைய ஃப்ளோரா, ஃபுன்னா அது எல்லாமே இருக்கு. உயிரினங்கள் நெறைய இங்க இருக்கு. சரிங்களா? ஓகே. பின்வரும் பின்வருவனவற்றுள் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? ஸோ இது மாரியும் கேட்பாங்க. சரிங்களா? மிகப்பெரிய நன்னீர் ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நன்னீர் அப்படின்னு குடுக்கலன்னா வேற வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து நன்னீர் ஏரி அப்படின்னு குடுத்தனால, உலார் ஏரி. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. உலார் ஏரி தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஏரி. ஸோ உலார் ஏரி ஜீலம் நதியினால் இது நீரோட்டம் பெறுகிறது. இது ஏசியாவுடைய லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏரியா வைஸ் நம்ம பார்க்குறப்ப எது ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பநாடு லேக் கேரளால இருக்கும். இந்த அலப்பே அப்புறம் குமரகோம் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இது இல்லாம சில்கா ஏரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சில்கா லேக். ஸோ சில்கா வந்து லார்ஜஸ்ட் வாட்டர் பாடி சரிங்களா? இது வந்து ஒரு பேக்ரிஷ் வாட்டர். அதாவது நம்மளுடைய நன்னீரும், கடல் நீரும் சேர்ந்து ஒரு சதுப்பு நீரா மாறும் இல்லைங்களா? அதான் வந்து பேக்ரிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்தியாவுடைய பெரிய அ கடல் ஓட இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்கா லேக் சரிங்களா? வேம்பநாடு அப்படின்றது ஏரியா வைஸ்ல மிக பெரியசாக இருக்கு. அதே மாரி மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் லேக். ஸோ லேக்னா ரொம்ப முக்கியமானது. ரிசர்வாயர்ஸ் இருக்கும். இது இல்லாம நம்ம மேன் மேடு ரிசர்வாயர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும். அத நம்ம பார்க்கலாங்க. கீழ்க்கண்டவற்றுள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் மிகப்பெரிய ஆறு எது? ஸோ யமுனாலாம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா காஞ்சஸோட போய் கலந்துருது. நர்மதா வந்து அஹ், நமக்கு வந்து அஹ், மேற்கு நோக்கி பாயும். பெரியாரும் மேற்கு நோக்கி பாயும். தவதியும் மேற்கு நோக்கி பாயும். இப்போ இந்த மூணுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா. ஸோ நர்மதா ரொம்ப முக்கியமானது. நர்மதா நதி அமர்கண்டக் பிளாட்டூ மத்திய பிரதேஷ்ல உற்பத்தி ஆகும். கண்டக் அதே மாரி தப்தி வந்து நாசிக் ஹில்ஸ்ல வந்து உற்பத்தி ஆகும். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து நிறைய தடவை கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. இதுல வந்து 2ஆ பிரிப்போம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அண்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னா மோஸ்ட்லி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி மேற்கு அந்த நம்மளுடைய தக்கான பீடபூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேற்குல வந்து உயரம் அதிகமா இருக்கும். கிழக்குல உயரம் கம்மியா இருக்கும். அப்ப வாட்டர் வந்து உயரம் அதிகமான பகுதியிலிருந்து குறைந்த பகுதிக்கு பாயும் இல்லைங்களா? அப்படிதான் நமக்கு வந்து நேச்சுரல் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல வந்து எது எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா, தப்பி, தபதி, சபர்மதி, மாஹி, அப்புறம் வந்து பாரத் புழா, அப்புறம் பெரியார். சரிங்களா? இதெல்லாம் வந்து பெரியார்,
பாரத் புலா இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவில் உற்பத்தியாகி கடலில் போய் கலக்கிறது மோஸ்ட்லி. ஸோ ஒரு சிலது மத்திய இந்தியாவில் உற்பத்தியாகி போய் கடலில் போய் கலக்கும். நர்மதா தப்தி மாதிரி சரிங்களா. அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் கோதாவரி இதுதான் தென்னிந்தியாவின் மிக பெரிய நதி அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி, மகாநதி ரொம்ப முக்கியமானது. அடுத்து வைகை, இது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் சரிங்களா. பே ஆஃப் பெங்கால்ல போய் கடல்ல போய் சேர்றது. பின் வருவனவற்றுள் எது பிரம்மபுத்திரா நதியின் துணை நதி கிடையாது? ஈஸ்டா துணை நதி, சியாங் துணை நதி, மனாஸ் துணை நதி. இந்த டன்ஸ் மட்டும் கிடையாது. டன்ஸ் அப்படின்றது யமுனையோடைய துணை நதி. டன்ஸ் அப்படின்றது யமுனாவுடைய துணை நதி. இதுதான் பெரிய நதி. அதாவது யமுனையோடவே அதனுடைய துணை நதி மிக பெருசா இருக்கும். துணை நதி அப்படின்னா ஒரு ஆறு ஒரு இடத்துல உற்பத்தி ஆகாம 2-3 இடத்துல உற்பத்தி ஆகி கடைசியில ஒரு மெயின் பிரான்ச்சோட சேரும் இல்லைங்களா. ஸோ அதுல சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது துணை நதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டெல்டா உருவாக்கும். ஆறு உருவாகிறப்ப 2-3 ஸ்ட்ரீமா உருவாகி ஒன்னா சேரும். அதே மாதிரி கடல்ல போய் கலக்கிறப்ப அதனுடைய விசிறிய விரிஞ்சு போய் கடல்ல கலக்கும். இதுதான் நம்ம டெல்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. டன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய நதி, நம்மளுடைய யமுனையோடைய துணை நதி. ஸோ அப்ப இது மட்டும் தப்பு. யமுனையோட பெரிய துணை நதி இது. பின்வரும் அணை, அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. பின்வரும் அணைகளில் எது கர்நாடகாவில் அமைந்துள்ளது? காந்தி சாகர் இல்ல, ஸ்ரீசைலம் ஆந்திரா, முல்லை பெரியாறு கேரளா, அப்ப துங்கபத்ரா தான் கரெக்ட். ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாததை நம்ம ஈஸியா கொண்டு வந்துடுறோம் இல்லைங்களா. ஓகே. ஸோ காந்தி சாகர் அப்படின்றது சம்பல் நதி. சம்பலும் நம்மளுடைய யமுனை நதியுடைய ஒரு துணை நதி தான். அதுல வந்து கட்டியிருப்பாங்க காந்தி சாகர், மத்திய பிரதேஷ் சரிங்களா. ஸ்ரீசைலம் அப்படின்றது கிருஷ்ணா நதியில கட்டியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. முல்லை பெரியார் கட்டியிருப்பாங்க நம்மளுடைய குமுளி தேக்கடியில் இருக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு. அதனுடைய உயரத்தை வந்து 136, 142 இது இஷ்யூஸ் வந்து நிறைய நாளா பிரச்சனை போயிட்டே இருக்கு சரிங்களா. ஓகே. டேம்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல டேம்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டேம், அதாவது ஹையஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட், அப்புறம் லார்ஜஸ்ட் போகலாம். ஹையஸ்ட் டேம் வந்து முன்னாடி பக்ரானங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து டெகிரி டேம் அப்படின்றது வந்துருச்சு. பாகீரதி மேல கட்டிருக்கக்கூடிய டெகிரி டேம் சரிங்களா. அடுத்து லாங்கஸ்ட், நீளத்தின் அடிப்படையில் மிக நீளமான அணைக்கட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராகுட். இது வந்து 26 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் உடையது. மகாநதி மேல கட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானது. ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணை தான் ஓல்டஸ்ட் டேம். அதே மாதிரி மிக அதிகமான நீரை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் ரிசர்வாயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாகர் அணைக்கட்டு. இதுதான் வந்து மிக அதிகமான நீரினை தேக்க வைக்கக்கூடியது. இப்ப மேட்டூர் டேம் அப்படின்னா 93.75 டிஎம்சி இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது வெரி வெரி லார்ஜ். ரெண்டாவது வந்து நாகார்ஜுனா, கிருஷ்ணா நதியில இருக்கும் ஓகேங்களா. இந்திரா சாகர் நர்மதா நதியின் மீது கட்டப்பட்ட மிக அதிக நீரினை தேக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின், டேமு ரிவரு. ஸோ அகெயின் இதே தான். ஃபராக்கா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கங்கை. டிகிரி டேம் அப்படின்றது பாகீரதி. அப்புறம் தீன் அப்படின்றது கிருஷ்ணா. அடுத்து நாகார்ஜுனா அப்படின்றது நாகார்ஜுனா கிருஷ்ணா. ஓகே. தீன் அப்படின்றது ராவி, நாகார்ஜுனா தான் கிருஷ்ணா ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து சி. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்க. சிந்து நதி திபெத்தில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவு ஏரிக்கு அருகில் உருவாகிறது. வடக்கு சரிவு கிடையாது, தெற்கு சரிவு.
மலை இருக்குது அப்படின்னா இங்கே உற்பத்தியாகி கீழ் நோக்கி தான் வருது. வடக்குன்னா மேல் நோக்கியா போகுது, மேல் நோக்கி போனால் சைனாவுக்கு போயிடும் இல்லைங்களா? அப்போ சிந்து நதி தெற்கு நோக்கி வரும். அதனுடைய துணை இந்த ராவி, பியாஸ், சட்லஜ், பியாஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த கொஸ்டின் வருது நம்ம பார்ப்போம். பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரியில் உருவாகிறது. அது சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளின் நீர் ஆதாரம். மானசரோவர் தான் பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகிறதுக்கும், சிந்து நதி உற்பத்தி ஆகிறதுக்கும், சட்லஜ் நதி உற்பத்தி ஆகிறதுக்கும் மூலமாக உள்ளது. கரெக்டு. கங்கை கங்கோத்ரி பனிப்பாறையில் இருந்து பாகீரதியாக உருவாகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டு. மகாநதி இந்தியாவின் ஷத்பூரா மலைத்தொடரில் எழும்புகிறது. ஸோ இதுவும் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் 1 மட்டும் தப்பு. அப்போ ஒன்லி 3 3 மட்டும் சரி, 1 வந்து தப்பு. சிந்து நதி திபெத்தில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவுகளில் உள்ள தெற்கு சரிவு. ஸோ கரெக்டாக நம்ம நுணுக்கமாக படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். மகாநதி சத்தீஸ்கரில் உற்பத்தியாகும். சரிங்களா? சில்காவுடைய மிக முக்கியமான ஆதாரமாக இது இருக்கும். மகாநதிக்கு குறுக்க தான் நமக்கு வந்து இந்தியாவின் மிக நீளமான அணைன்னு சொல்லக்கூடிய ஹீராகுட் அணைக்கட்டு அப்படின்றத கட்டியிருப்பாங்க. மூசி ஆறு பின்வரும் எதன் துணை ஆறு? ஸோ மூசி, இது மாதிரி கொஸ்டினும் நிறைய டைம் கேட்பாங்க. கிருஷ்ணா, ஸோ எது எதனுடைய ட்ரிபியூட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காவேரி கொடுத்துருக்காங்களா? ஸோ காவேரியுடைய துணை ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாவதி, அடுத்து அமராவதி, அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச நொய்யல், அடுத்து பவானி. இது எல்லாமே இதனுடைய மிக முக்கியமான துணையாறுகள். கோதாவரி, கங்கா அப்படின்னு முடிஞ்சாவே அது கோதாவரி. என் கங்கா, வெயின் கங்கா, அடுத்து இந்திராவதி. ஹேமாவதி வேற, இந்திராவதி வேற. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் நிறைய டைம் கேட்பாங்க. கோதாவரியுடைய முக்கியமான துணை ஆறுகள். கிருஷ்ணா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மூசி, துங்கபத்ராவும் ரொம்ப முக்கியமானது. துங்கபத்ரா அதனுடைய மிக முக்கியமான துணையாரும் நீளமான துணையாரும். அடுத்து பீமா, மலப்பிரபா. ஓகேங்களா? ஸோ மகாநதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோங்க், ஹஸ்டோ. ஸோ இதெல்லாம் மண்டு, இதெல்லாம் வந்து இதனுடைய முக்கியமான துணையாறுகள் ரொம்ப முக்கியமானது. இமயமலை வெவ்வேறு பிரிவுகளின் இறங்கு வரிசையின் அடிப்படையில் அவற்றின் நீளத்தின் அடிப்படையில் சரியாக எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா இமயமலையுடைய கிளாசிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். டிரான்ஸ் இமாலயா, மத்திய இமாலயா, கிழக்கு இமாலயா அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஆறுகள் பாயறதை வச்சு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ல ஆரம்பிச்சு ஷட்லஜ் வரைக்கும் இருக்கிறத பஞ்சாப் இமயமலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷட்லஜில் ஆரம்பிச்சு காலி ரிவர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குமான் இமாலயா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து காலி ரிவர்ல ஆரம்பிச்சு டீஸ்டா ரிவர், இதுதான் நீளமான இமயமலை, நேபாள இமயமலை. டீஸ்டால ஆரம்பிச்சு திஹங்க் அப்படின்ற 6 வரைக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அஸ்ஸாம் இமாலயா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது மாதிரி 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இதுல மிக நீளமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பி ஆன்சர் நேபாள் ஹிமாலயா, 2வது அஸ்ஸாம் இமாலயா, 3வது பஞ்சாப், அடுத்துதான் குமான் இமாலயா. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதையும் நிறைய டைம் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. புகழ்பெற்ற கலாச்சார தலமான ராணி கி வாவ் படிக்கட்டு எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சரஸ்வதி. ஸோ இது வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தில் கூட இருக்கும். பேட்மேன் நிறைய படத்தில் இருக்கும். சரிங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது, மிக முக்கியமானது. குஜராத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சுற்றுலா தலமாக இது இருக்கு. ராணியின் படிக்கட்டு 2014 இது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய ஒரு பாரம்பரிய சின்னமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடமா இது இருக்கும். பான்சாகர் அணை எந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது? சோன், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோன்ல கட்டப்பட்ட மிக முக்கியமான ஆறு இது. சரிங்களா? ஸோ இதனுடைய நீர் பிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷுக்கு போகும், உத்தரப்பிரதேஷுக்கு போகும், பீகாருக்கும் போகும். அதாவது ஒரு அணையினால 2-3 மாநிலங்கள் பயனடையும். இப்போ வந்து
கிருஷ்ணராய சாகர் கேஎஸ்ஆர் டேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேம்ல நீர் நிரம்பிருச்சு அப்படின்னா அதை தண்ணியை திறந்து விடுறாங்க. அதை நம்ம மேட்டூர் டேம்லையும் நம்ம தடுத்து நிறுத்தி இதை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த அணைக்கட்டு ரொம்ப முக்கியமானது. மேட்டூர் டேம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 1924ல கட்ட ஆரம்பிச்சு 35ல கட்டி முடிச்சிருப்பாங்க. 34ல அதாவது 25ல கட்ட ஆரம்பிச்சு 34ல முடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்களின் வழியாக போகுது அப்படின்னா 12 மாவட்டங்களின் வழியாக போகும். 120 ஃபீட் வரைக்கும் நீரை இதனால சேமிக்க முடியும். 93.5 டிஎம்சி நீரை தேக்கி வைக்க முடியும். சரிங்களா? இதெல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸ். நிறைய தடவை கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகே. அணைக்கட்டு அப்படின்னா வேற என்ன அணைக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகெண்ட் அணைக்கட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ரிகெண்ட். ஸோ ரிகெண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதனுடைய ரிசர்வாயர் பேர் வந்து கோவிந்த் சாகர் அணைக்கட்டு. கோவிந்த சாகர் கோவிந்த சாகர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து கோவிந்த் வல்லபா சாகர் வல்லபா பண்ட். சரிங்களா? கோவிந்த் வல்லபா பண்ட் அப்படின்னு அணைக்கட்டு அப்படின்ற பேர்ல சொல்றோம். அடுத்து சர்தார் சரோவர் அணைக்கட்டு. இது குஜராத்ல இருக்கு. இது வந்து நர்மதா நதி மேல அமைஞ்சிருக்கு. அடுத்து 24வது கேள்வி. நதிகள் மற்றும் அவை உற்பத்தியாகக்கூடிய இடங்களை வச்சு நாம பிரிக்கிறது. ஓகே. ஆன்சர் 4, 3, 2, 1. தபி அப்படின்றது பெட்டூல். நம்மளுடைய நாசிக் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. நர்மதா அப்படின்றது அமர்கண்டக் பிளாட்டூ. கிருஷ்ணா மகாபலேஸ்வரர். காவிரி பிரம்மகீர் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. தலை காவேரி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? குடகு நாடு கூர்குல உற்பத்தி ஆகக்கூடிய மிக முக்கியமான நதி. ஓகே. 25 டெகரி அணை அலக்நந்தா உத்தராகண்ட். இந்த அலக்நந்தா அப்படின்றது மட்டும் தப்பு. பாகீரதி நீர் ஆத்துல உத்தராகண்ட் மாநிலத்துல டெகரி அணை அப்படின்றத கட்டியிருப்பாங்க. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டேம் அதுதான். இந்திரா சாகர் அணை நர்மதா மத்திய பிரதேஷ் கரெக்ட். சர்தார் சரோவர் நர்மதா குஜராத். பக்ரானங்கல் ஷட்லஜ் ஹிமாச்சல் பிரதேஷ். நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிருப்போம், இதை ரெண்டுத்தையும் ரைட் போட்டிருப்போம். நமக்கு தெரியாது அலக்நந்தாவா பாகிரதியா அப்படின்றது. ஆனா ஷட்லஜ் அப்படின்றது பஞ்சாப் மேலதான் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா தப்பு பண்ணக்கூடிய இடங்கள். ஆனா அது இமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. 26 இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மின்னல் புயலால் ஏற்படும் மழை செர்ரி பிளாசம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ செரி பிளாசம் அப்படின்றது ஒரு ப்ரீ மான்சூன். மான்சூன் அப்படின்றது நமக்கு ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஏப்ரல் மேலேயே இந்த தண்டர் ஸ்ட்ரோம் மின்னல் மழை அப்படின்றது உருவாகும். சரிங்களா? அது வந்து நிறைய மாநிலத்தில் நிறைய பேர்ல அழைக்கிறாங்க. செர்ரி பிளாசம்னா செர்ரி பூத்தல். செர்ரி பழம் பூப்பதற்கு நீர் வேணும். அந்த நீரை இந்த ப்ரீ மான்சூன் அப்படின்றது தருது. அதை கர்நாடகால நம்ம வந்து செர்ரி பிளாசம் அப்படின்ற பேர்ல அழைக்கிறோம். மார்ச், ஏப்ரல், சரிங்களா, மே இந்த காலத்துல இங்க வந்து நிறைய மழை பெய்யும். ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து மா அறுவடை செய்யறதுக்கு காஃபி உற்பத்திக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான மழையா இந்த மலை அப்படின்றது இருக்கும். ஓகே. கொஸ்டின் நிறைய இப்ப கூட குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. தவறான ஜோடியை கண்டறிக. தேநீர் மலை அஸ்ஸாம் கரெக்ட். மாம்பழம் மலை கேரளா கரெக்ட். கால பைசாகி பஞ்சாப் கிடையாது. இது வந்து வெஸ்ட் பெங்கால். அஸ்ஸாம் கால் பைசாக்கி. செரி பூதல் கர்நாடகா மேலவே இருக்கு இல்லைங்களா? அப்ப சி மட்டும் தவறானது. அதே மாதிரி லூ அப்படின்ட்டு ஒரு வெப்ப காற்று அப்படின்றதும் வீசும். லூ வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 45 to 50 டிகிரி வரைக்கும் பதிவாகும். அந்த சமயத்துல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாலை நிலத்துல என்ற அதிகமான அளவு நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஓகே. தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையிலிருந்து கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலம் முதலில் மழையை பெறுகிறது? தென்மேற்கு பருவமழையில் இருந்து கீழ்கண்ட எந்த மாநிலம் முதலில் முதலில் அப்படின்னா கேரளா தான். கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சு மழை நிமித்தம். சரிங்களா? முக்கியமானது. ஸோ எதனால முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய பருவமழை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
பருவமழை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பருவமழை எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியில் சூரியன் அ ஜூன் மாசத்துல நம்மளுடைய கடகரேகையில மேல வந்து ஜூன் 21 கடகரேகையில சூரியன் இருக்கும். அது ஆ நம்மளுடைய பூமத்திய ரேகையில மார்ச் 21ல சூரியன் உதிக்க ஆரம்பிச்சு, அது மெல்ல மெல்ல மேல ஜூன் 21ல நம்மளுடைய வட இந்திய சமவெளிகள்ல நம்மளுடைய சூரியன் அப்படின்றது உதிக்கும். அப்ப என்ன ஆயிடும், இங்க வந்து ஒரு லோ பிரஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்மளுடைய ஆ காற்று பட்டை அதுல ரொம்ப முக்கியமானது பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லோ ப்ரெஷரா இருக்கும். இந்த லோ ப்ரெஷர் பூமியோட 5 டிகிரி நார்த் சவுத்ல இருக்கும். அது அப்படியே மூவ் ஆகி மேல நம்மளுடைய கடகரேகை பக்கத்துல போகும். திபெத் பீடபூமி மிக சூடாக, மிக குறைந்த வெப்பநிலையில இருக்கும். அதே சமயத்துல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஹை பிரஷர் இருக்கும். ஸோ ஹை பிரஷர்லேருந்து லோ பிரஷர் நோக்கி காத்து வீசும். இந்த கோரியாலிக் ஃபோர்ஸ்னால பூமி சுழற்சியின் காரணமாக இது திசை மாற்றப்பட்டு தெற்கு நோக்கி போறது வந்து என்ன ஆயிடும், தென்மேற்கு திசையில இது திருப்பப்படும். தென்மேற்கு திசையில திருப்பறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரிவாக பிரியும். ஸோ முதல் பிரிவு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பகுதியில கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த இடத்துல மழைப்பொழிவு தரும். அதே மாதிரி இந்த அரபிக் கடல் பிரிவு இந்த மாநிலங்கள்ல தரும். அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா காசி மலையில போய் மோதி அங்க ஏகப்பட்ட மழையை கொடுத்து இமயமலைக்கு இணையாக அது வந்து உள்ள வரும். இப்போ மோஸ்ட்லி எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை அ இந்த அரபிக்கடல் பிரிவுல வந்து கீழேருந்து மேல வந்து போறப்ப குறையும். கேரளாவுல அதிகமான மழை பெய்யும். கர்நாடகால ஓரளவு, மகாராஷ்டிரால ஓரளவு குறைவான மழை. அதுவே அதிகம் தான். அதே மாரி இந்த வடகிழக்கு அதாவது நம்மளுடைய கிழக்கு இமயமலைய போய் தாக்குது இல்லைங்களா? பே ஆஃப் பெங்கால் பிரிவு. இது வந்து என்ன ஆயிடும், கிழக்கில் இருந்து மேற்காக செல்ல செல்ல பருவமழையின் அளவு குறைவும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதே மாரி ஆ வடகிழக்கு பருவமழை அப்படின்றது இப்ப இதுக்கு ரிவர்ஸா நடக்கும். மேல ஹை பிரஷர் இருக்கும். கீழ லோ பிரஷர் இருக்கும். இப்ப மேல இருக்கக்கூடிய ஹை பிரஷர், லோ பிரஷர் நோக்கி வீசுறப்ப கடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துட்டு, இந்த கோரமண்டல் கோஸ்டல்ல மிக அதிகமான கனமழை அப்படின்றத குடுக்கும். சென்னை, கடலூர் இந்த கடற்கரையோர மாவட்டங்கள், டெல்டா ரீஜியன்ஸ் அதே மாரி ஒரிஸ்சா மற்றும் ஆந் அ ஆந்திர பிரதேஷோடைய கடலோர பகுதிகள்ல அதிகமான மழையை குடுக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 21 பின்வரும் மற்றும் மாநிலங்களை அடையாளம் கண்டுபிடிக்க. சரிங்களா? ஸோ நார்த் வெஸ்டர் அப்படின்றது எந்த இடத்துல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் பகுதியில தான் இருக்கும். ஓகே. அடுத்தது 30வது கேள்வி. இந்தியாவில் எந்த பகுதி தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பருவமழைகள் இரண்டிலும் மழையை பெறுகிறது? ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். ஒரிசாவுலயும் அதிகப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் தான். லட்சத்தீவுகள் அப்படின்றது சவுத் வெஸ்ட் மான்சூன்ல பெய்யும். அந்தமான் நிக்கோபார் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூனும் பெய்யும். அங்க வந்து மலைக்காடுகளே இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டே அந்தமான்ல இருக்கும். ஏன்னா அது வந்து ம் பருவமழையினாலயும் மழை பெய்யும். இந்த மீன் டைம் அதாவது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன்லயும் அங்க மழை பெய்யும். அதே மாரி அ இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் இருக்கு இல்லைங்களா? அதனாலயும் அங்க வந்து மழை அப்படின்றது பெய்யும். ஓகே. தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்கும் டேஷ் வடகிழக்கு மலைகள் அஸ்ஸாமில் கனமழையை ஏற்படுத்துகிறது. ஓகே. ஸோ இது நெறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா, மேகாலயா, மவுண்ட் சின்ட்ரம், சிரபுஞ்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளா இருக்கு. சரிங்களா? ஷில்லாங் வந்து அது வந்து லீவர்ட்ல இருக்கும். அதாவது என்னன்னா காற்று வீசும் திசைக்கு ஆ பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்மளுடைய இந்த காசி ஹில்ஸு, ஜெயந்தியா ஹில்ஸ் இது எல்லாமே. இதனுடைய மறுபுறம் இருக்கிறது தான் வந்து ஷில்லாங் பீடபூமி அப்படின்ற பகுதி இருக்கும். லீவர்ட்ல இருக்கும். அங்க வந்து மழை ரொம்ப கம்மியா தான் பெய்யும். இப்ப எப்படி கேரளால மழை பெய்யும், தமிழ்நாட்டுல மழை பெய்யாம இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி. ராஜஸ்தானில் மழை குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, குளிர்ச்சி அடைவதற்கு தேவையான எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு காற்று எந்த விதமான தடையையும் கடத்தாது. The wind do not come across any barrier. ஆரவல்லி மவுண்டைன் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த நில காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கு. 90 டிகிரில இருந்தா தான் காற்று தடுத்து இங்க மழை பெய்யும். ஸோ இணையான திசையில இல்லாதனால இங்க வந்து பருவமழை அப்படின்றது இல்லாம போயிடுது. ஆரோவிலி மவுண்டைன், குரு ஷிகார் அதனுடைய மிக உயர்ந்த பகுதி. ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன் சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் மவுண்டைன்லயும் ரொம்ப முக்கியமானது. பிளாக் மவுண்டைன், பிண்டமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நர்மதா தபதி, விந்தியா ஷாத்பூராலாம் இருக்குங்களா? அதில் பிண்டமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மவுண்டெயினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யங் ஃபோல்டு மவுண்டைன், ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன், அப்புறம் வந்து பிளாக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரெசிடிவல் மவுண்டைன். இப்போ நீலகிரி எல்லாமே எஞ்சிய மலை அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, அடுத்தது 33வது. தீபகற்ப இந்தியாவின் தெற்கு பகுதியில் கோடை மற்றும் குளிர்காலம் இடையில் வெப்ப வேறுபாடு மிக குறைவாக இருப்பதற்கான காரணம். அட்ஜாயினிங் ஓஷன் மாடரேட் த டெம்பரேச்சர். என்ன ஆயிடும், பகல் நேரத்துல உங்களுக்கு வந்து நிலம் விரைவாக நிலம் நீர் நிலம் நீர் பகல் நேரத்துல நிலம் வேகமாக சூடாயிடும். சூடாகிறதுனால என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இங்க லோ ப்ரெஷர் இருக்கும். அதே நீர் வந்து மெதுவாக தான் சூடாகும். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4180 இல்லைங்களா? தன்வெப்ப ஏற்புத்திறன் மிக அதிகம், அதனால மெதுவாக சூடாகும். இப்போ இங்க ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் காத்து அடிக்கும். ஸோ காத்து நிறைய போயிட்டு வந்துட்டு இருந்ததுனாவே டெம்பரேச்சர் அப்படின்றது தக்க வைக்கப்படும். நைட் நேரத்துல நிலம் நீரை வெப்பத்தை எடுத்துக்கிட்டதை வெளியேறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நிலம் உடனே குளிர்ந்து விடும். இப்ப சீ பிரீஸ் அப்புறம் லேண்ட் பிரீஸ் அப்படின்றது வீசிக்கிட்டே இருக்கும். இப்ப காலையில டெம்பரேச்சர் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த காலையில ஒரு 35 டிகிரி இருந்தது அப்படின்னா நைட் வந்து 30 டிகிரி இருக்கும், இல்ல 25 டிகிரி இருக்கும். இதுவே டெல்லி மாதிரியான இடத்துல பகல்ல வெப்பநிலை அப்படின்றது 45 இருக்கும், இரவுல 20 டிகிரி இருக்கும். ஏன்னா கடலுடைய அருகாமையில் இல்லாதனால இந்த பரிமாற்றங்கள் எதுவுமே நடக்காதனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான வெப்பநிலை அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? அதிக வெப்ப வேறுபாடு அப்படின்றது இங்க இந்த இடத்துல இருக்கும். 34வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழையை பெறுகிறது? கோரமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் சரிங்களா? உட்கல் கோஸ்ட், ஒரிசால இருக்கக்கூடியது உட்கல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேரளால இருக்கக்கூடியது மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கோவால இருக்கிறத எந்த பேர்ல நாம சொல்லுவோம் சொல்லுங்க? இது கொன்கன் கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடகா, கோவால இருக்கிறத. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கோஸ்டல் பிளெயின் அப்படின்றது அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. குறுகிய கால காலநிலை கணிப்புகளுக்கு கடந்த தசாப்தத்தில் கண்டறியப்பட்ட பின்வருவன நிகழ்வுகளில் ஒன்று இந்திய துணைக்கண்டத்தில் அவ்வப்போது பலவீனமான பருவமழையுடன் தொடர்புடையது. எது? For short-term climatic prediction, which one of the following events detected in the last decade is associated with ஓஷனல் பீக் மான்சூன் ரெயின்ஸ் சரிங்களா? இது வந்து நம்ம வந்து எல்னினோ என்சோ அப்படின்னு சொல்லுவோம். எல்னினோ எஃபெக்ட் மற்றும் சதர்ன் ஆசோலேஷன். ஸோ இந்த எல்னினோ மட்டுமே ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸாக எடுக்கலாம் சரிங்களா? அவ்வளோ விஷயம் இதில் இருக்கும். ஜியாகிரஃபியுடைய உச்சம் இந்த எல்னினோலாம். அதாவது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். நான் சும்மா பேசிக்காக மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பசிபிக் ஓஷனில் சவுத் அமெரிக்கா இருக்கும். சவுத் அமெரிக்காவில் பெரு கடற்கரை இருக்கும். ஸோ பெரு கடற்கரையில் வந்து யூஸ்வலாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்த அழுத்தம் அப்படின்றது இருக்கும், அதிக அழுத்தம் அப்படின்றது இருக்கும். அதே ஆஸ்திரேலியா இந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து அதிக அழுத்தம், குறைந்த அழுத்தம் இருக்கும். அதாவது இங்கே வந்து லேண்ட் வந்து நீர் வந்து ஹாட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கோல்டாக இருக்கும். ஸோ ஹாட் டு கோல்டு நடக்கும். வாக்கர் சைக்கிள் இப்படி என்ன ஆகிடும், இயக்கம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து இந்த யூஸ்வலாக இருக்கிறதுல மழை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஆப்போசிட் நடக்கிறது தான் வந்து நம்மளுடைய எல்னினோ எஃபெக்ட் சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்றது ஹை ப்ரெஷராக மாறிடும்.
இப்போ என்ன ஆயிடும், இங்க இருக்கக்கூடிய வெப்ப நீர் வந்து இங்க மூவ் ஆகி இந்த இடத்துல அதிகமான மழை பொழிவு தரும். அதனுடைய அடுத்த சைடு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல இங்க மான்சூனுக்காக உருவாகக்கூடிய ஹை பிரஷர் போய் லோ பிரஷராகவே இருக்கும். இந்த லோ பிரஷர் இருக்கிறதுனால மேலேயும் லோ பிரஷர் இருக்கும். இப்போ பருவக்காற்று வீசுறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்தியாவுடைய காலநிலை அப்படின்றது மாறும். இது வந்து எதனால ஏற்படுது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹை பிரஷர், லோ பிரஷர் அப்புறம் நம்மளோட ஓஷன் கரண்ட் அதனுடைய டெம்பரேச்சர் மாறுறது அப்படின்றது இன்னும் யாராலையும் கணிக்க முடியல. பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரு கடற்கரையில அதிகமான மழை பெய்ஞ்சது அப்படின்னா எல்னினோ எஃபெக்ட் இருக்கும். அதனால இந்தியாவுல பருவநிலை மாற்றம் அப்படின்றது இந்தியாவுல ஆஹ், அதிகப்படியான மழையும் கொடுக்கும். இப்போ சென்னை ஃப்ளட்ஸ் நடந்தது இல்லைங்களா, அது மாதிரி கொடுக்கும். இல்லைன்னா ட்ரவுட் வறட்சியும் வந்து இது வந்து ஏற்படுத்தும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நிறைய டைம் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருவில் குளிர் வெப்பநிலை இருக்கு. ஆசி கடற்கரையில வெப்ப கடற்நிலை இருக்கு. இப்போ என்ன ஆயிடுது, வெப்பம் வந்து இந்த ஹாட் மாய்ஸ்சர் அப்படின்றது மேலே நோக்கி போய் இந்த பெரு கடற்கரையில மழையை வந்து யூஸ்வலா கொடுக்கும். இது மாறி நடக்கிறது தான் நம்மளுடைய எல்னினோ எஃபெக்ட். ஸோ எல்னினோ வந்து நம்மளுடைய ட்ரேட் விண்டை வந்து வீக்காக மாறிடும். நம்மளுடைய ட்ரேட் விண்ட் அப்படின்றது வாணிப காற்று, அது எப்பயுமே கிழக்கு நோக்கி வீசிக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிடுறதுனால நமக்கு வரக்கூடிய பருவ மழை அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுது. ஓகேங்களா? இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்படின்றதையும் நான் போட பார்க்குறேங்க. சரிங்களா? கிராஃபிக்கலாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். தமிழ்ல இது யாரும் பெருசாக போடல வீடியோ இது வரைக்கும். ஓகே. 36 பின்வருவனவற்றுள் எந்த பகுதி ஆண்டு முழுவதும் மழையை பெறுகிறது? பூமத்திய ரேகை எப்பயுமே உங்களுக்கு அதிகப்படியான வெயிலும் இருக்கும், அதிகப்படியான மழையும் இருக்கும். ரொம்ப அதிகமா மழை பெய்யும். அதாவது ஒரு மான்சூன் மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா, அடுத்த 1 மணி நேரத்திலேயே சுத்தமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். 4:00 ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரோகிராஃப் அதாவது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின்ஃபாலுடைய கிளாசிஃபிகேஷன் பின்னாடி நம்ம பார்ப்போம். மழைக்காலத்தில் கங்கை டெல்டாவில் இருந்து பஞ்சாப் சமவெளி வரை மழைப்பொழிவு குறைகிறது. ஏனெனில், பருவமழை காற்று ஓட்டமானது கங்கை சமவெளியில் மேற்கு நோக்கி நகர்ந்து வறண்டதாக மாறுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2 கிளைகளாக பிரியும். அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளை அப்படின்ட்டு. அது வந்து என்ன ஆயிடும், நமக்கு மேற்கு நோக்கி போறப்ப அதனுடைய ஈரப்பதத்தை இழந்துகிட்டே போகும். ஆப்ஷன் ஏ. கோடை மாதங்களில் தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து பெறும் மழை பொழிவை குறைக்கும் வரிசையில் நகரங்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல இருக்கிற ஆன்சரை நம்ம பார்த்துதாவே கீழே இருக்கிறத நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால அதிகமான மழை பெய்யும். அடுத்து பாட்னா, அடுத்து டெல்லி, அடுத்து அலகாபாத். டெல்லி வந்து ஏன் அதிகமான மழை பெய்யும் அலகாபாத்தோடனா, டெல்லியில வந்து இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யும் வெஸ்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய தரைக்கடல் மேல உருவாகி கருங்கடல் வழியாக நமக்கு ஒரு காற்றழுத்த வெஸ்டர்லி மேற்கு இடையூறுகள் உருவாகி அதனாலையும் இந்த டெல்லியில மழை பெய்யும். சரிங்களா? அதனால நம்ம வந்து இதை மாற்றி போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கொல்கத்தால அதிகமான மழை, அடுத்து பாட்னா, அடுத்து டெல்லி, அடுத்துதான் அலகாபாத், பிரயாக்ராஜ். ஓகே. அடுத்து 39 வடகிழக்கு பருவக்காற்றில் பாதி மழை பொழிவை பெறும் பகுதி தமிழ்நாடு மட்டுமே. கரெக்டு. என்னன்னா, நமக்கு வடகிழக்கு பருவமழைனாலதான் நமக்கு மழையே பெய்யுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் நமக்கு இந்த மழை இருக்கும். அது வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபாலா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு மான்சூனா கூட இருக்கலாம். இந்தியாவில் மிக குறைந்த மழை பெய்யும் இடம் லே தான். கரெக்டு. இந்தியாவில் வடகிழக்கு பருவமழையை விட தென்மேற்கு பருவமழை வலுவாக உள்ளது. ஸோ அப்போ எல்லாமே கரெக்ட். 1, 3. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து 40வது கேள்வி. இந்திய வானிலை இலாக்காவால் வரையறுக்கப்பட்ட பழைய நாள் இன்னைக்கு ரெய்னி டேவா இல்லையா அப்படின்றத எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில் 2.5 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ஞ்சிருந்தா அது ரெய்னி டே. அதுவும் வந்து லைட் ரெய்னி டே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து
மாட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மாட்ரேட் அப்படின்றது 2.6 to 7.6 மில்லிமீட்டர். 7.6 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றோம். இதில் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. கிளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்பு உத்தராகண்ட்ல பெய்யும் சரிங்களா. அதாவது 100 மில்லிமீட்டர் 24 மணி நேரத்துல, சாரி, ஒரு ஹவர்ல, 1 ஹவர்ல 100 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அதை வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவும் 20ல இருந்து 30 கிலோமீட்டர் ஸ்கொயரா இருக்கணும். அதுக்குள்ள பெஞ்சாதான் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது இதுவும். ஓகே, அடுத்து எந்த காலநிலை நிலைமைகள் கீழ்க்கண்ட லேட்டரைட் மண் உருவாகுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரமான மற்றும் வெப்பம், அதாவது அதிகப்படியான மழைப்பொழிவும் அதிகப்படியான வெப்பமும் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உருவாகக்கூடிய மண் வந்து லேட்ரைட் சாயில். லத்தீன்ல வந்து லேட்டர் அப்படின்னா பிரிக் அப்படின்னு அர்த்தங்க சரிங்களா. பொதுவா செங்கலை வந்து என்ன பண்ணுவோம், களிமண்ல செஞ்சு சுடுவோம். ஆனா இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த மண். இதை வந்து சுடவே தேவையில்ல, காய வச்சாவே போதும். இது வந்து ரொம்ப வாட்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே வந்து ட்ரையா இருக்கிறப்ப வெரி ஹார்டா இருக்கும். ஹை ரெயின்ஃபால், ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் இது உற்பத்தி ஆகும். பொதுவாக லீச் அது அதிகமாக நடக்கும். மேலே இருக்கக்கூடிய இதை அரித்தல் நிறைய நடக்கும் சரிங்களா. லைமு சிலிக்கா இது எல்லாமே போயிடும். ஹியூமஸும் இருக்காது. இலை மட்கு அப்படின்றது இருக்காது. ஆர்கானிக் மேட்டர் எதுவுமே இருக்காது. ரிச் அலுமினியம் அண்ட் அயான், அலுமினியமும் அயானும் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரெட்டா கூட இருக்கலாம். ஓகே, அரசாங்க வனக்கொள்கை 1988 படி நமக்கு 33% அளவிற்கு காடுகளாக இருக்க வேண்டும். ஆனா இப்ப நமக்கு இருக்கிறது கம்மி தான். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 24% இருக்கு. இந்தியாவில் மிக முக்கியமான வணிக காடுகள் வெப்பமண்டல இலையுதிர் காடு. வெப்பமண்டல இலையுதிர் காடுல தான் சாலு, சந்தனம் இது மாதிரி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அதிகமாக வருமானம் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியாவில் பின்வரும் மண்வகைகளின் பரப்புகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சி கரெக்ட். அதிகமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண், ரெண்டாவதா இருக்கிறது சிவப்பு மண் ரெட் சாயில், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு மண், அடுத்து லேட்ரைட் சாயில். ஓகேங்களா. சிவப்பு மண் இது வந்து முக்கியமான சாயில். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் வந்து செம்மண், சிவப்பு மண் அப்படின்ற பேர்ல சொல்றோம் சரிங்களா. எதனால சிவப்பா இருக்கு அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு இருக்கிறதுனால தான். ஃபெர்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் இது சிவப்பா இருக்கு. கருப்பு மண் அப்படின்றது நம்ம வந்து பசால்ட் ராக்ல இருந்து உருவாகும் சரிங்களா. வெதரிங் ஆக்டிவிட்டினால பசால்ட் ராக், அது நம்ம பாறைகளுடைய வகைகளை நிறைய கிளாஸிஃபை பண்ணுவோம். அதுல அதாவது என்னன்னா நெருப்பு பாறை அப்படின்னு இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள், அது மாதிரிலாம் நம்ம பேர்ல சொல்லுவோம். மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம இக்னியஸ் ராக்ல இருந்து வெதரிங் ஆக்டிவ்னால பசால்ட் ராக் உருவாகும். பசால்ட் ராக்ல இருந்து நமக்கு கரிசல் மண் அப்படின்றது உருவாகும். தக்கான பிட உண்மையில குறிப்பா மகாராஷ்டிரால இந்த மண் அதிகமா இருக்கு. கர்நாடகா இந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு சரிங்களா. இது வந்து கிளெய்லி கண்டென்ட்டா, களிமண் தான் இதுவும் சரிங்களா. இது வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கருப்பு கலர்ல இருக்கு. பருத்தி பயிரிடுவதற்கு மிக முக்கியமான மண்ணாகவும் இது இருக்கும். வண்டல் மண் அப்படின்றது இந்தியாவில் மிக அதிகமாக உள்ளது. மொத்தமா இருக்கக்கூடிய மண்ணில் 43% வண்டல் மண் தான். இது வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ்ல நிறையா இருக்கும். அதே மாதிரி ரிவர் டெபாசிட்னால தான் இந்த மண் உருவாகுது. பாங்கர், காதர் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். காலநிலை நிலைமைகள் காரணங்கள் சரிங்களா. அதாவது சென்னை கொல்கத்தாவை விட வெப்பமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அட்சரேகை. நம்மளது வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, கல்கட்டா மேல இருக்குது, அதனாலதான் வெப்பமா இருக்கு. இமயமலையில் பனிப்பொழிவு. ஸோ இமயமலையில் பனிப்பொழிவு மேற்கத்திய உயரம் காரணமாக இருக்கு. உயரம் அதிகமாக பனிப்பொழிவு அப்படின்றது நடக்கும். மேற்கு வங்கத்தில் இருந்து பஞ்சாப் பஞ்சாபிற்கு மழை பொழிவு குறைவதற்கு காரணம் அப்படின்றது கடலில் இருந்து தூரமாக இருக்கிறது. ஷட்லஜ், கங்கை சமவெளி குளிர்காலத்தில் சிறிய மலைகள், மேற்கத்திய இடையூறுகள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற நம்மளுடைய காஸ்பியன் கடல், மத்திய தரைக்கடல் மேல இருக்கக்கூடிய அதிக அழுத்தம் வந்து இது இந்தியா நோக்கி பாயும் சரிங்களா. ஸோ அப்ப மழைப்பொழிவை தரும். இந்தியாவின் பின்வரும் எந்த நகர்களில் தினசரி வெப்ப வரம்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு அதிகபட்சம் உள்ளது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் புதுடெல்லி.
மற்றது எல்லாமே கடலோட இருக்கிறதுனால இந்த வெப்பநிலை அதிகமாக மாறுவதை கம்மி பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. இந்தியாவில் சிவப்பு பாண்டா இயற்கையாகவே மேற்கு இமயமலையில் அமைந்துள்ளது. மேற்குல கிடையாது, கிழக்குல தான் இருக்கு. மேற்கு இமயமலையில சீட்டாஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது சிறுத்தை புலிகள், சிறுத்தைகள் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்தியாவில் தேவாங்கு இனம் அதிகமாக வடகிழக்கின் அடர்ந்த இன பகுதிகளில் காணப்படுகிறது. ரைட். அப்ப ஒன்லி டூ கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இதுல வந்து சரியானது. அடுத்து 48 பின்வரும் மாநிலங்களில் மொத்த புவியியல் பகுதிக்கு வனப்பகுதியின் சதவீதத்தில் அதிகமாக உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் மிக அதிகமாக உள்ளது. ஆனால் மத்திய பிரதேஷ் தான் காடுகளின் பரப்பளவில் மிக அதிகமாக உள்ளது. ரெண்டாவது இடம் தான் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் தப்பா நிறைய நீலகிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈரோடு தான் அதிகமான காடுகள் கொண்டுள்ள ஒரு பகுதியாக இருக்கு. ரெண்டாவது கோவை, மூணாவது திண்டுக்கல், அப்புறம் தான் நீலகிரி வருது. சரிங்களா? தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ல இருந்து எடுத்துடுங்க. 20.27% நமக்கு காடுகள் இருக்கு. ஆனால் 33% நம்மளுடைய 1988 தேசிய வன கொள்கையின் அடிப்படையில் சொன்னாங்க. ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி அது தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018 போட்டிருக்காங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்தும் கேட்பாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, நிறைய சாங்சுரிஸ் இருக்கு, நிறைய பேர்ட் சாங்சுரிஸ் இருக்கு, நிறைய பயோஸ்பியர்ஸ் இருக்கு. இதெல்லாமே என்னென்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நேஷனல் பார்க் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் நிறைய இருக்கு. ஜிம் கார்பெட் கூட ஒரு நேஷனல் பார்க் தான். தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைன் நேஷனல் பார்க் இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க், அடுத்து இந்திரா காந்தி நேஷனல் பார்க், அடுத்து கிண்டி நேஷனல் பார்க், முக்குர்த்தி நேஷனல் பார்க், முதுமலை நேஷனல் பார்க். 5 தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது இல்லாமல் சாங்சுரிஸ் 17 சாங்சுரிஸ் இருக்கு. நிறைய சாங்சுரிஸ் இருக்கு. மேகமலை, முதுமலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், அப்புறம் வந்து களக்காடு, முட்டந்துறை, இதெல்லாம் புலிகள் சரணாலயமாகவும் இருக்கு. இந்த நம்ம சொன்னது எல்லாமே சரிங்களா? இதே மாதிரி காவிரி சவுத் அப்படின்ட்டு இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதை புதுசாக வைல்ட் லைஃப் சாங்சுரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அருகே வரக்கூடிய இனத்தை பாதுகாக்கிறது தான் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி கடவுர் அப்படின்ற இந்த கரூர், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தேவாங்கிற்கான ஒரு தேசிய பூங்கா அப்படின்றது இப்போதைக்கு சாங்சுரி, அதாவது தேவாங்கிற்கான சரணாலயம் அப்படின்றது 2022 உருவாக்கப்பட்டுள்ளது. காவேரி சவுத், தெற்கு காவேரி சாங்சுரி மற்றும் கடவுர். சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. கடலூர் தேவாங்கிற்கான சரணாலயம். பேர்ட் சாங்சுரி நிறைய இப்போ வேடந்தாங்கல், வேட்டங்குடி சிவகங்கையில் இருக்கும். வேடந்தாங்கல் காஞ்சிபுரம், புலிக்காட் திருவள்ளூர்ல இருக்கும். கழுவேலி. சரிங்களா? அதே மாதிரி நஞ்சராயன் திருப்பூர்ல இப்ப கடைசியா சொல்லியிருக்கிறது 17ஆவதா சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நஞ்சராயன் அப்படின்ட்டு திருப்பூர்ல சொல்லியிருப்பாங்க. கழுவேலி எங்க இருக்கும் சொல்லுங்க. அடுத்து பயோஸ்பியர்ஸ் அப்படின்றது நீலகிரி பயோஸ்பியர், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர், அகஸ்தியா பயோஸ்பியர். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்த கொஸ்டின் மேட்ச். சதுர்த்தி, விபாஸ், பாருஸ்னி இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் வந்து அதனுடைய புராதன பெயர், பழைய பெயர்கள். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ 31254 அப்படின்றதுக்கும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சிந்து நதி உற்பத்தி ஆகும் ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா? அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாகிஸ்தான். அப்புறம் இந்த ராவி, பியாஸ், சட்லாஜ் அப்படின்றது நமக்கு எடுத்துப்போம். சரிங்களா? சிந்து நதி ஒப்பந்தம் 1960 ஏற்படுது இல்லைங்களா? ஸோ இதில் மிக பெருசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அடிப்படையில் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்லஜ் பெருசாக இருக்கும், செனாப் பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷட்லஜ் பெருசு, ரெண்டாவது செனாப் பெருசு, மூணாவது ராவி பெருசு, அடுத்து வந்து ஜீலம் இருக்கும், அடுத்து பியாஸ். பியாஸ் தான் இருக்கிறதே ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. சிந்து நதியுடைய கிளைகள் வெரி இம்பார்ட்டன்ட். 50th கொஸ்டின். உலக நீர் தினம் அப்படின்றது எப்ப அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22. ஜூன் 5 சர்வதேச சுற்றுச்சூழல் தினம், என்விரான்மெண்டல் டே. மார்ச் 21 காடுகள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். டிசம்பர் 22 தேசி
கணித தினம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம 50 கொஸ்டின்ஸ்ல இந்த ஜியோகிராஃபிய பெருசா கவர் பண்ண முடியல. ஒரு சின்ன தூண்டில் தான் இது. இத நீங்க புடிச்சு பெரிய இலைய நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜியோகிராஃபில நல்ல மார்க் எடுக்கலாங்க. நன்றிங்க.